Hi guys, welcome to Tamil Skillhub YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா React.JS வச்சு ஒரு invoice generated app எப்படி ரெடி பண்றதுங்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த invoice generator appல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் கஸ்டமர் டீடைல்ஸ், தென் நம்ம ஷாப்போட டீடைல்ஸ், தென் நம்ம அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டோட டீடைல்ஸ், தென் அதோட டேக்ஸ் அண்ட் தென் அதோட டிஸ்கவுண்ட். ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் ஒரு ஆப்பில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி லைக் ஜெனரேட் ஆப் கொடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும்னு வச்சுங்களேன். தென் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஆர் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு React.JS வச்சு ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் ஆப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் அதில் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் npm init white ஓகேங்களா, ஒயிட்டை வச்சு இன்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ராஜெக்ட் இனிஷியலைசேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் React Invoice Generator ஓகேங்களா. தென் ஃப்ரேம்வொர்க் வந்து React JavaScript முடிஞ்சதுங்களா. தென் cd Invoice Generator, தென் விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சது. ஸோ விஷுவல் கோட் ஸ்டுடியோ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ ட்ரஸ்ட் ஆத்தர்ஸ் கொடுத்துங்க. விஷுவல் கோட் ஸ்டுடியோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. தென் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. npmi ஓகேங்களா. ஸோ டிபெண்டன்சிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் npm run dev ஓகேங்களா. தென் ஆப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 127.5173 ஓகேங்களா. ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் அதோட டிஃபால்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவோம். ஸோ app.jsxல லைக் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு லைக் நம்ம வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண போகிறோமா. ஓகேங்களா, ஸ்டூவில் இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் ஓகேங்களா, இன்வாய்ஸ் ஜெனரேட்டர், தென் இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் வந்துருச்சு. ஓகேங்களா. தென் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம லைக் ஒரு என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டைல்ஸ்க்காக வந்து bootstrap, தென் அந்த bootstrap வந்து காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து React bootstrap லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி போகிறோம். React bootstrap ஓகேங்களா. தென் நமக்கு வந்து ஐகான்ஸோட உதவி தேவை. ஸோ React icons ஓகேங்களா, அதுக்காக. தென் அதுக்கு அடுத்தது ஃபைல் சேவர் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறோம்ல. தென் HTML to கேன்வாஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த HTML வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து JS PDF ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா அந்த HTML to கேன்வாஸ் ஒரு கேன்வாஸ் எலமெண்ட் ரெடி பண்ணி தரும் பார்த்தீங்களா, அதை வந்து பிடிஎஃபாக மாற்றுறதுக்காக வந்து நம்ம இந்த JS PDF லைப்ரரி யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் அதுக்கடுத்து நம்ம வந்து ஆப்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நேமுக்கு வந்து ஆப்பு, தென் டி ஃப்ளக்ஸ், தென் ஃப்ளக்ஸ் காலம் விச் மீன்ஸ் காலம்ல அலைன் ஆகுது. தென் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஓகேங்களா, சென்டரில் இருக்கணும். வித் வந்து 100 ஓகேங்களா. தென் இந்த H2 இன்வாய்ஸ் ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்களா, இது எடுத்துகிட்டு ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னரில் போடணும். ஸோ கண்டெய்னர் ஓகேங்களா, React bootstrapல இருக்க கண்டெய்னர். தென் கண்டெய்னருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ சோர்ஸில் வந்து காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். காம்போனன்ட்ஸில் லைக் நம்ம வந்து அந்த ஃபார்ம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து வச்சுங்களேன். ஸோ இன்வாய்ஸ் ஃபார்ம் டாட் டிஎஸ்எக்ஸ் ஓகேங்களா. ஸோ RFC யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தென் அந்த இன்வாய்ஸ் ஃபார்மை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வாய்ஸ் ஃபார்ம் ஓகேங்களா. தென் இப்போ சேவ் பண்ணியாச்சு. தென் யூஏல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ இன்வாய்ஸ் ஃபார்ம் வந்து ரெடி ஆச்சு ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து ஸோ இன்வாய்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம வந்து எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இன்வாய்ஸ் ஃபார்மில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் நமக்கு வந்து ஸ்டேட் தேவை இல்லைங்களா, லைக் என்னென்ன டீட்டெயிலெலாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது. லைக் இதில் வந்து என்னென்ன தேவைங்கன்னா லைக் கஸ்டமரோட அட்ரஸ்ஸு, தென் யூஸரோட லைக் விச் மீன்ஸ் ஷாப்போட அட்ரஸ்ஸு, தென் டோட்டல், டேக்ஸ் ரேட்டு, டேக்ஸ் அமௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரேட்டு, டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு, தென் இப்போ என்ன டேட்டு, தென் கரன்சி, தென் நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது லைக் ப்ரிவ்யூ செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு மாடல் ஓப்பன் ஆகிற மாதிரி அதை வந்து நம்ம பாப்அப் பண்ணுவோம். ஸோ அதுவும் தேவை. ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஒன்று ரெடி பண்ணிங்க. கான்ஸ்ட் ஸ்டேட் செட் ஸ்டேட் ஓகேங்களா, ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஓப்பன் பண்ணிச்சுங்களா, இஸ் ஓப்பன் ஃபால்ஸ் ஓகேங்களா, இனிஷியலாக வந்து இஸ் ஓப்பன் ஃபால்ஸ். தென் கரன்சி, ஸோ கரன்சியோட ஃபார்மேட் வந்து Control Alt 4 கொடுத்தீங்கன்னா இந்தியன் INR கரன்சி வந்துடும் வச்சுக்கோங்களேன். Control Alt 4 ஓகேங்களா. தென் கரண்ட் டேட் ஓகேங்களா, கரண்ட் டேட். தென் இன்வாய்ஸ் நம்பர் விச் மீன்ஸ் பில் ஐடி ஓகேங்களா, இன்வாய்ஸ் நம்பர் வந்து 1. தென் பில் 2 ஓகேங்களா, பில் 2. ஸோ யாருக்கு வந்து பில், அவங்களோட நேம் ஓகேங்களா. தென் பில் டு அட்ரஸ் ஓகேங்களா, ஸோ அவங்களோட அட்ரஸ். தென் அதுக்கு அடுத்தது வந்து பில் டு இமெயில் ஓகேங்களா, ஸோ அவங்களோட இமெயில். ஸோ இது 3 யூசர் டீட்டெயில் தான் தேவை. தென் அதுக்கு அடுத்தது வந்து பில் ஃப்ரம் ஓகேங்களா, பில் ஃப்ரம் வந்து லைக் தமிழ் ஸ்கில் ஹப் ஓகேங்களா, நம்ம ஷாப்போட நேம் வந்து தமிழ் ஸ்கில் ஹப்னு வச்சுக்கிறோம். தென் பில் ஃப்ரம் இமெயில் ஓகேங்களா, ஸோ தமிழ் skillhub@gmail.com ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது ஸோ பில் ஃப்ரம் அட்ரஸ் ஓகேங்களா, அட்ரஸ் வந்து லைக் தமிழ்நாடு இந்தியா ஓகேங்களா, இந்தியன்னு வச்சாச்சு. தென் அதுக்கு அடுத்தது வந்து நோட்ஸ் ஓகேங்களா. ஸோ லைக் அந்த இதில் வந்து நோட்ஸ் ஏதாவது மீன் பண்ணுறதுனா லைக் ஒரு பில்லை ஜென்ரேட் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன் லைக் அதோட ரிட்டர்ன் பாலிசி அல்லது ரீஃபண்டபிள் பாலிசியில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நோட்ஸில் போட்டுடலாம். தென் சப் டோட்டல் ஓகேங்களா, ஸோ வேல்யூவோட சப் டோட்டல் 0.00 ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து டேக்ஸ் ரேட் வந்து 0 ஓகேங்களா. தென் டேக்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா, அமௌண்ட் டேக்ஸ் ரேட்டை வச்சு தான் அமௌண்ட் ப்ரிடிக்ட் பண்ணணும், அமௌண்ட் வந்து 0.00 ஓகேங்களா. தென் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரேட் வந்து பெர்சன்டேஜில் தான் இருக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் ரேட் வந்து இனிஷியலாக வந்து 0 ஓகேங்களா. தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து விச் மீன்ஸ் 0.00 இனிஷியலாக ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து டோட்டல், கான்ஸ்ட் டோட்டல் ஓகேங்களா, ஈக்குவல் டு யூஸ் கான்ஸ்ட் டோட்டல் செட் டோட்டல் ஓகேங்களா. ஸோ டோட்டல் வேல்யூ பில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் ஸ்டேட் ஆஃப் 0.00 ஓகேங்களா. டோட்டல் வந்து முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கு அடுத்தது ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் ஸ்டேட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஐட்டம்ஸ் செட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா, ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் அரே ஓகேங்களா. ஐட்டம் செட் ஐட்டம்ஸ் யூஸ் ஸ்டேட் ஆஃப் அரே போட்டாச்சுங்களா. தென் அந்த ஐட்டம்ஸில் வந்து லைக் இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஐடி 0 ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது நேம் வந்து இனிஷியலாக நல், ஏன்னா அது என்ன எடிட் பண்ணணும் அது அங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டில் போடணும், ஆப்ஜெக்டில் போடலை. ஸோ தட்ஸ் வே இது வந்து இருக்கு ஆப்ஜெக்ட். தென் நேம் போட்டாச்சு. தென் அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் வந்து லைக் நல் தான் ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது ப்ரைஸ் வந்து இனிஷியலாக வந்து 1 ரூபி ஓகேங்களா, 1.00 ஓகேங்களா, 1 ரூபி. தென் அதுக்கு அடுத்தது வந்து குவான்டிட்டி 1 ஓகேங்களா. ஸோ ஐட்டம்ஸும் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. கான்ஃபிகர் ப்ரிட்டியர் ஓகேங்களா, ஸோ ப்ரிட்டியர் வச்சு கான்ஃபிகர் பண்ணியாச்சு. தென் ஐட்டம்ஸ் செட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா, அது முடிஞ்சிருச்சு. தென் இதுக்கு அடுத்தது வந்து லைக் யூஐயில் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்வாய்ஸ் ஃபார்ம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம்
ஓகேங்களா. ஃபார்ம் வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ல ஓகேங்களா. ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் ஃபார்ம் ஓகேங்களா. ஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரோ தென் காலம் ஓகேங்களா. காலம் வந்து மீடியம் ஸ்க்ரீன்னா 8 இதை நீ எடுத்துக்கோ. தென் எல்ஜினா லைக் 9 பார்ட்டை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது இருக்க வேணால் லெஃப்ட் கண்டெய்னர் ரைட் கண்டெய்னர் வந்து ரெண்டாக பிரிச்சிருவோம் வச்சுக்கோங்களேன். விச் மீன்ஸ் லெஃப்ட் கண்டெய்னரில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போடுவோம். ரைட் கண்டெய்னரில் வந்து லைக் டேக்ஸோட டீட்டெயில்ஸு, டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ், தென் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அல்லது ரிவ்யூ பண்ணுற பட்டன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரைட்டில் போட்டிருப்போம். தென் ரோனா என்னத்துல சுதாஸ்ரீ ரோவும் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்லேருந்து இம்போர்ட் பண்ணிங்க. தென் காலமும் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்லேருந்து இம்போர்ட் பண்ணிங்க ஓகேங்களா. மீடியம் எல்ஜி வச்சாச்சு. தென் அதுக்கடுத்து உள்ளே போகிற நம்ம கண்டென்ட் தான் போடணும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்ட் ஓகேங்களா. கார்ட் கிளாஸ் சாரி ஸோ கிளாஸ் நேமில் வந்து விச் மீன்ஸ் பேடிங் வந்து 4, தென் பேடிங் எக்ஸல் 5 ஓகேங்களா. தென் மார்ஜின் ஒய் 3, தென் எம்ஒய் எக்ஸல் 4 ஓகேங்களா. தென் கார்டை வந்து முடிச்சிருங்க. தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் லெஃப்ட் கேட்டகரியில் வந்து டேட்டு, தென் ரைட் கேட்டகரியில் வந்து இன்வாய்ஸ் நம்பர் அதெல்லாம் வர மாதிரின்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதுக்காக வந்து டிவ் ஸோ கார்ட் என்னன்னு தெரியல. ஸோ கார்ட் வந்து இது பண்ணிருங்க ஓகேங்களா. முடிஞ்சிருச்சு. டிவ் ஓகேங்களா. டிவ் கிளாஸ் நேம் வந்து இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் ரெண்டு இது இருக்கணும். ஸோ டி ஃப்ளக்ஸ் காலம் ஓகேங்களா. சாரி டி ஃப்ளக்ஸ் ரோ ஓகேங்களா. ரோவில் தான் அலைன் ஆயிருக்கணும். ஃப்ளக்ஸ் ரோ அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட்லேருந்து அலைன் ஆயிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டேட்டு. தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் விச் மீன்ஸ் அந்த டேட்டுக்கும் இன்வாய்ஸ் நம்பருக்கும் கேப் வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தென் மார்ஜின் பாட்டம் 3 ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு தென் இதுக்குள்ளே வந்து div class name margin bottom 2 ஓகேங்களா. margin bottom 2 தென் அதில் வந்து ஸ்பேனை வச்சு ஸ்பேன் class name ஸோ class name font weight bold ஓகேங்களா. font weight bold தென் அதில் வந்து current and NBESP ஓகேங்களா. பேக் ஸ்பேஸ் லைக் ஒரு கேப் கொடுக்குற மாதிரி டேட் ஓகேங்களா. கரண்ட் டேட்டு அண்டர்ஸ்கோர் NBSP ஓகேங்களா. தென் ஸ்பேன் முடிச்சாச்சு. தென் அதுக்கடுத்து வந்து அதோட கரண்ட் டேட் சொல்லணும் இல்லைங்களா. அதுக்காக ஸ்பேனு கிளாஸ் நேம் வந்து கரண்ட் டேட் ஓகேங்களா. அந்த கரண்ட் டேட் கிளாஸ் நேம் வச்சு நம்ம வந்து கஸ்டமைஸ் CSS எழுதிக்கலாம். ஸோ நியூ டேட் ஆஃப் டாட் டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங் ஓகேங்களா. டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங்கு இதை வந்து முடிச்சிருங்க. தென் ஃபார்மேட் பண்ணிடுங்க. தென் இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் CSS வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக இம்போர்ட் bootstrap /dist css bootstrap dot non-minified dot css சொல்ல வந்து முடிச்சிருங்க. சரி சேவ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து இதில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த இதெல்லாம் இருக்கனால லைக் கஸ்டமைஸ் CSSலாம் ஓவராக இருக்கனால அதெல்லாம் வந்து ஓவர் ரைட் ஆகுது. ஸோ கஸ்டமைஸ் CSS ஃபுல்லாக பிடிக்குங்க. தென் index.css ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ tab.css எல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் கரண்ட் டேட் வந்துருச்சு. கரண்ட் டேட் ஆம்பர்சன் NBSP ஓகேங்களா. ஸோ அதில் வந்து லைக் ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்காக இன்வாய்ஸ் ஃபார்மில் விச் மீன்ஸ் இங்கே ஓகேங்களா. அண்ட் NBSP கோலன் ஓகேங்களா. ஸோ கோலன் போட்டால் தான் வேலை செய்யுது. தென் கோலன் போட்டாச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் வந்துருச்சு ஓகேங்களா. தென் ரைட்டில் வந்து லைக் இதுக்கு ரைட்டில் வந்து இந்த இடத்துல என்ன வரணும்னா விச் மீன்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் வரணும் ஓகேங்களா. இது வந்து லெஃப்ட் கேட்டகரி. தென் ரைட் கேட்டகரியில் விச் மீன்ஸ் இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணுற இன்ஃபோ அது எல்லாமே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் கண்டெய்னர் வந்து இது டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரைட் கண்டெய்னருக்கும் சேம் தான் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிவ் ஸோ div class name
deflex ஓகேங்களா, deflex, then flex row, then align items center ஓகேங்களா, சென்டர்ல வந்து அலைன் பண்ணியிருக்கோம். தென் அதுக்குள்ள வந்து which means இதே மாதிரி லைக் ஸ்பேன், 2 ஸ்பேனு, மார்ஜின் பாட்டம் இது எல்லாத்தையுமே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பேன் வச்சு போட்டுருவோம். தென் இதில் வந்து கரண்ட் டேட்டுக்கு பதிலாக இன்வாய்ஸ் நம்பர் ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் ஓகேங்களா, இன்வாய்ஸ் நம்பரு. தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கணும், which means state dot invoice number ஓகேங்களா, state dot invoice number. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் இங்கே வந்துச்சு. ஸோ சம்திங் deflex flex, so that's why. So இந்த இடத்துல வந்து deflex போட்டிருக்கணும், deflex ஓகேங்களா. ஸோ இப்போ அலைனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்மேட் கொடுத்துக்கலாம், state dot invoice number, deflex, justify content between ஓகேங்களா, justify content between. ஸோ இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு deflex. ஸோ ஏன் அலைனாகலை நம்ம ஒருத்தர் செக் பண்ணுவோம், inspect. ஸோ deflex, display flex, flux, flux direction வந்து flux direction column ஓகேங்களா, flux direction column. Then think deflux மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ flux row தேவையில்லை, flux ஸோ ஓகே. ஸோ flux direction வந்து row ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து flux deflux போட்டாச்சு. தென் flux row போடுங்க. தென் align items center ஓகேங்களா, align items center போடுங்க. தென் deflex வந்துச்சு. தென் இதுவும் சேம் லைனில் வரணும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஐ திங்க் align item center கிடையாது நினைக்கிறேன். தென் ஸோ align item center தான் ப்ராப்ளம். தென் align item center தேவையில்லை. தென் இங்கே சென்டரில் align items end ஓகேங்களா, எண்டில் தூக்கி போடுங்க. ஸோ justify content. ஸோ ஓகே யா, இந்த இடத்துல வந்து லைக் நம்ம இந்த அலைன் ஃப்ளக்ஸ் ரோ, ஸோ அலைன் ஐட்டம்ஸ் எண்டு ஸ்டார்ட்டு இதெல்லாமே எதுவுமே போட தேவையில்லை. விச் மீன்ஸ் இந்த அலைன் ஐட்டம் ஸ்டார்ட்டு, தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம மேலே போட்டோம்னாலே போதும். தென் இங்கே அந்த MB3 அதையும் போட்டுங்க, MB மார்ஜின் பாட்டம் 3 ஓகேங்களா, ஃப்ளக்ஸ் ரோ, தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன். தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பிட்வீன் பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் வந்து கரண்ட் டேட்டு, ரைட் சைடில் வந்து இன்வாய்ஸ் நம்பர் ஓகேங்களா, ரெண்டும் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. தென் அதுக்கு அடுத்தது விச் மீன்ஸ் நடுவில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி ஓகேங்களா. தென் HR போட்டுக்கலாம், கார்டு. தென் ஐ திங்க் வந்து கார்டு முடிஞ்சிருச்சு. which means card உள்ளே தான் போட போகிறோம். ஸோ card 1 minute ஆகும். ஸோ தென் இந்த டிவ்வுக்கு கீழே ஓகேங்களா, டிவ்வுக்கு கீழே வந்து HR கிளாஸ் நேம், சாரி கிளாஸ் நேம் MY4 ஓகேங்களா. தென் ரோ, then class name
margin bottom 5 ஓகேங்களா. தென் இதுக்கு அடுத்தது வந்து லைக் நம்ம வந்து யூசர்கிட்ட டீடைல்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரோ போட்டிருக்கோம். லெஃப்ட் காலம்ல வந்து லைக் யாருக்கு விச் மீன்ஸ் கஸ்டமர் டீடைல்ஸ் போடுவோம்னு வச்சுக்கலாம். தென் ரைட் சைடு வந்து லைக் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் அதை நம்ம போடுவோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து யூசர் லைக் கஸ்டமரோட அட்ரஸ் லைக் கஸ்டமரோட வந்து நேமு தென் கஸ்டமரோட இமெயில் ஐடி தென் கஸ்டமரோட அட்ரஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். தென் அதுக்காக வந்து ஃபார்ம் டாட் லேபிள் ஓகேங்களா. ஸோ லேபிள் கிளாஸ் நேமில் வந்து ஃபாண்ட் வெயிட் போல்டு ஓகேங்களா. ஃபாண்ட் வெயிட் போல்டு உள்ளே போகிறது வந்து லைக் கஸ்டமர் நேம் ஓகேங்களா. கஸ்டமர் நேம் ஓகேங்களா. தென் ஃபார்ம் டாட் லேபிள் முடிஞ்சிச்சு. தென் ஃபார்ம் டாட் இன்புட் ஓகேங்களா. ஃபார்ம் டாட் கண்ட்ரோல் இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கண்ட்ரோல். தென் அதுக்கு வந்து லைக் பிளேஸ் ஹோல்டர் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம்னே கூட நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நேம் ஓகேங்களா. அவங்களோட கஸ்டமர் நேம் ஓகேங்களா. தென் ரோஸ் ஓகேங்களா. ரோஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா லைக் 3 பார்ட்டு நீங்கள் எடுத்துக்கோ. தென் வேல்யூ வந்து ஸ்டேட் டாட் பில் 2 ஓகேங்களா. தென் டைப் வந்து டைப் டெக்ஸ்ட் ஓகேங்களா. தென் நேம் வந்து லைக் இது எதுக்கு அப்படின்னா அந்த நேம் வந்து எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறதுனா இந்த பில் டூ வச்சு லைக் ஸ்டேட்டை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் காமன் லைக் காமனாக ஒரு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் போட்டு அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக பில் டூ போட்டுக்குவோம். தென் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு மார்ஜின் ஒய் 2 ஓகேங்களா. தென் ஆன் சேஞ்ச் நடக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் சேஞ்ச் நடக்கும்போது லைக் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இது பண்ணணும். தென் ஆட்டோ கம்ப்ளீட் ஓகேங்களா. இந்த ஆட்டோ கம்ப்ளீட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது லைக் நேமுங்கிற இதில் வந்து நீங்கள் என்ன என்டர் பண்ணிக்கிறீங்களோ அதோட இதை வந்து இது பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கோங்க லோக்கலில். தென் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு ட்ரூ ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா. தென் அதில் என்ன ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. தென் ரோஸ் எரர் இப்போதைக்கு நான் வந்து ரோஸ் எடுத்துறேன். ஸோ ரோஸ் தென் ஆன் சேஞ்ச் ஓகேங்களா. ஆன் சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் ஓகேங்களா. ஆன் சேஞ்சுக்கு வந்து ஆன் சேஞ்ச் ஓகேங்களா. ஆன் சேஞ்ச் தென் ஈவெண்ட் ஓகேங்களா. ஸோ கான்ஸ்ட் ஆன் சேஞ்ச் பண்ணணும். கான்ஸ்ட் ஆன் சேஞ்ச் ஈக்குவல் டு ஈவெண்ட் ஆஃப் ஓகேங்களா. ஈவெண்ட் ஆஃப் ஸோ இதில் வந்து லைக் அந்த செட் ஸ்டேட் வேல்யூ செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செட் ஸ்டேட் ஆஃப் ஓகேங்களா. செட் ஸ்டேட் ஆஃப் கரண்ட் ஸ்டேட் ஆக்சஸ் பண்ணிக்கிங்க. தென் அது செட் பண்ணக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து ட்ரிபிள் டாட் ஸ்டேட் கமா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம் ஓகேங்களா. நேம் எடுத்துக்கிட்டு தென் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேங்களா. அந்த நேம் அங்கே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. அந்த நேம் வந்து இதை வச்சு தான் அது யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த ஆன் சேஞ்சை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ ஆன் சேஞ்ச் ஓகேங்களா. தென் இப்போ நீங்கள் அந்த இன்புட்டை வந்து என்டர் பண்ணி பாருங்கள். ஸோ கஸ்டமர் நேம் தமிழ் ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் நேம்லாம் பர்ஃபெக்டாக வந்து என்டர் ஆகுது. தென் இந்த இடத்துல ஸோ கார்டுக்கே வந்து நம்ம வந்து இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோம். டிஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் ரோலாம் கொடுத்துட்டோம். ஸோ இதை வந்து இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் இதுக்கும் தான் அதை நம்ம கொடுக்கணும். கிளாஸ் நேம் டிஃப்ளெக்ஸு டிஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் ரோ. ஸோ முடிச்சுட்டு தென் இன்வாய்ஸ் நம்பருக்கு அடுத்து ஓகேங்களா. இன்வாய்ஸ் நம்பருக்கு அடுத்து அந்த டிவை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா. கஸ்டமர் நேம் ஓகேங்களா. கஸ்டமர் நேம் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. தென் கரண்ட் டேட்டு தென் இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து லைக் இதே மாதிரியே வந்து லைக் கஸ்டமர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கஸ்டமர் இமெயில் ஐடி ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் இமெயில் ஐடி இதே மாதிரியே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ required
தென் இமெயிலுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். ஸோ கஸ்டமர் இமெயிலுக்கு வந்து ரெக்வயர்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. தென் ஆட்டோ கம்ப்ளீட் வந்து இமெயிலு, தென் பில் டூக்கு பதிலாக பில் இமெயில். ஓகேங்களா. தென் பிளேஸ் ஹோல்டர் இமெயில், தென் பில் டூக்கு பதிலாக ஸ்டேட் டாட் பில் டு இமெயில். ஓகேங்களா. ஸோ இமெயில் ஐடி, தென் அந்த இமெயில் வந்து இதாகிடுச்சான்னு பார்த்துங்க. கஸ்டமர் நேம், கஸ்டமர் இமெயில் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ என்டர் நேம், ஸோ என்டர் நேம், நீங்கள் வந்து என்டர் இமெயில். ஓகேங்களா. என்டர் இமெயில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து அட்ரஸ். ஓகேங்களா. சேம் இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை அப்படியே இங்கே போட்டுப்போம். ஸோ கஸ்டமர் அட்ரஸ். ஓகேங்களா. கஸ்டமர் அட்ரஸ், தென் என்டர் அட்ரஸ். ஓகேங்களா. ஸ்டேட் டாட் பில் டு அட்ரஸ். ஓகேங்களா. பில் டு அட்ரஸ், தென் பில் டு அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி நேமில் போட்டுங்க. தென் ஆன் சேஞ்ச் வந்து சேம் தான். தென் ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கு வந்து லைக் அட்ரஸ். ஓகேங்களா. ஃபைன். ஸோ வந்து இது பண்ணிக்கோங்க. தென் கஸ்டமர் அட்ரஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிங்க, எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இமெயில் மட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ இமெயில் ஒர்க் ஆகாததுக்கு காரணம் வந்து விச் மீன்ஸ் பில் டு இமெயிலு, என்டர் இமெயில், தென் இங்கே பார்த்தீங்களா. ஸோ பில் டு இமெயில் கொடுக்கல. ஸோ தட்ஸ் வை வந்து இமெயில் மட்டும் அப்டேட் ஆகலை. தென் இப்போ இமெயில் வந்து என்ட்ரு ஆகுன்னு வச்சுங்களேன். ஸோ அது நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா வந்து இதாகாது. ஏன்னா நம்ம வந்து டைப் வந்து லைக் இமெயில், லைக் இப்போதைக்கு வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இமெயில் கொடுத்தா தான் வந்து இமெயிலோட வேலிடிட்டி வந்து செக் பண்ணுவோம். தென் இதை வந்து நம்ம வந்து ரெக்வயர்டு வந்து வந்து தேவையில்லை. தென் இதில் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து இமெயில் அட்ரஸ், ஐ மீன் அட்ரஸ்க்கு வந்து ரெக்வயர்டு வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் இப்போ வந்து நம்ம வந்து பில் டூ வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. சிங்கிள் காலம் பில் டூ வந்து முடிச்சிட்டோம். தென் பில் ஃப்ரம் லைக் கம்பெனி நேம் விச் மீன்ஸ் அது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஓகேங்களா. அதுக்கு லைக் ஃபார்ம் டாட் லேபிள், ஸோ கிளாஸ் நேம், ஃபாண்ட் வெயிட்டு, போல்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் கஸ்டமர் நேம், கஸ்டமர் இது அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் லைக் ஒரே ஒரு ஃபார்மில் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்துருவோம். லைக் காமனாக இருக்க மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஓகே, அந்த காலம் வந்து முடிக்கல. ஸோ தட்ஸ் வை எரர் த்ரோ பண்ணியிருக்கு. முடிச்சுக்குவோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் போல்டில் வந்து ஸோ பில் ஃப்ரம். ஓகேங்களா. பில் ஃப்ரம் வந்து எங்கேருந்து பில் ஃப்ரம் வருது. ஓகேங்களா. தென் அதே மாதிரியே வந்து ஃபார்ம் டாட் கண்ட்ரோல் வேல்யூ வந்து ஸ்டேட் டாட் பில் ஃப்ரம். ஓகேங்களா. தென் கிளாஸ் நேம் my2, தென் டிசேபிள் வந்து ட்ரூ. தென் இது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருவோம். ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே வந்துடும். ஸோ தமிழ் ஸ்கில்ஹப். ஓகேங்களா. கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் லைக் கம்பெனி டீட்டெயில்ஸ் அதே மாதிரியே வந்து லைக் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே வந்து இது பண்ணிவிட்டு லைக் விச் மீன்ஸ் காப்பி, தென் காப்பி. ஓகேங்களா. bill from, so bill from email, then bill from address. ஓகேங்களா. ஸோ நம்மளது எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்மளது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தமிழ் ஸ்கில்ஹப் @gmail.com அட்ரஸ் வந்து போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் ஐட்டமோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. ஐட்டமோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் ஒவ்வொன்றுக்கும். ஸோ அதுக்காக வந்து லைக் ஐட்டம் இது பண்ணுறதுக்காக வந்து ஒரு ரீயூசபிள் காம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ காம்போனண்ட்டில் ரீயூசபிள்ங்கிற ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ரீயூசபிள் ஃபோல்டரில் வந்து லைக் இன்வாய்ஸ் ஐட்டம். ஓகேங்களா. இன்வாய்ஸ் ஐட்டம் டாட் டிஎஸ்எஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இன்வாய்ஸ் ஐட்டமில் தான் வந்து லைக்
ஒவ்வொரு தடவை ஐட்டம் ஆட் பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த இன்வாய்ஸ் ஐட்டம் தான் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்எஃப்சி யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் காம்பனன்ட் இன்வாய்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணிக்கோங்க. தென் இன்வாய்ஸ் ஐட்டமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லைக் ஒரு ரோவை வந்து ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இதில் தான் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து லைக் டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுறது வந்து ஒரு டேபிள்ங்கிற ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ div தென் டேபிள் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் டேபிள் தான். தென் டி ஹெட் ஓகேங்களா, டி ஹெட்டு தென் டேபிள் ரோ. டேபிள் ரோவில் வந்து டேபிள் ஹெட்டர் வந்து ஐட்டம் தென் டேபிள் ஹெட்டர் குவான்டிட்டி ஓகேங்களா, குவான்டிட்டி தென் டேபிள் ஹெட்டர் வந்து அடுத்து வந்து ப்ரைஸ் ரேட் ஓகேங்களா, ப்ரைஸ் ரேட் ஓகேங்களா, ப்ரைஸ் ரேட்டு. தென் அதுக்கு அடுத்தது அதோட ஆக்ஷன். ஸோ நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க விரும்புகிறோம், விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோமா அந்த இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளாஸ் நேம் இதில் வந்து டெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கும், ஆக்ஷன் மட்டும் ஆக்ஷன் ஓகேங்களா. தென் இப்போ இந்த இன்வாய்ஸ் ஐட்டம் வந்து இன்வாய்ஸ் ஃபார்மில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் ரோ தேவையில்லை. தென் இன்வாய்ஸ் ஐட்டம் ஓகேங்களா, இன்வாய்ஸ் ஐட்டமை தென் இன்வாய்ஸ் ஐட்டம் வந்து குவான்டிட்டி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஐட்டமில் வந்து ஐட்டமோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, தென் குவான்டிட்டி எவ்வளோ, தென் ப்ரைஸ் ரேட்டு, தென் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ரேட்டில் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைஸ் ஓகேங்களா, ரேட்டில் ஆர் மட்டும் தான் கேப்ஸ், எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். ப்ரைஸ் ரேட்டு எல்லாமே வந்து கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் தென் இப்போ வந்து இந்த டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் ஒரு ஆட் ஐட்டம் இது பண்ணுறதுக்கு வேணும்ல. ஸோ வந்து ஒரு ஐட்டம் வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறோம், அதுக்காக வந்து ஒரு ஃபீல்டை வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து பட்டன் வச்சுக்கணும், ஃபாண்ட் வெயிட்டு போல்டு தென் ஆன் கிளிக் ஓகேங்களா. ஆன் கிளிக் ஈக்குவல் டு லைக் அதை ஆன் கிளிக் பண்ணும்போது லைக் அது என்ன ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும், லைக் ஃபீல்டை வந்து ஆட் பண்ணுறது வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆட் ஐட்டம் ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணால் இங்கே ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தென் டி ஹெட் முடிவு பண்ணிட்டோம். தென் டி பாடி ஓகேங்களா, டி பாடி முடிவு பண்ணோம் இல்லைங்களா. ஸோ டி பாடிக்கு வந்து லைக் அதோட ஐட்டம்ஸோட டேபிள் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டர் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுடலாம். டி பாடி ஓகேங்களா, அதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டு ஐட்டம் டேபிள் ஓகேங்களா, ஐட்டம் டேபிள். தென் அந்த ஐட்டம் டேபிள் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட்டை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட்டம் டேபிள் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து வேர் ஐட்டம் டேபிள் ஓகேங்களா, ஐட்டம் டேபிள். தென் இந்த ஐட்டம் டேபிளுக்கு வந்து லைக் ப்ராப்ஸ்லேருந்து என்ன ஐட்டம்ஸ் வந்துருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு ப்ராப்ஸ் டாட் ஐட்டம்ஸ் டாட் மேப் ஆஃப் ஓகேங்களா, மேப் ஆஃப் ஐட்டம் ஓகேங்களா. ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டமாக எடுத்துக்கிறோம். அந்த ஐட்டமை லைக் ரிட்டர்ன் பண்ணும்போது விச் மீன்ஸ் ஐட்டம் ரோ ஓகேங்களா. ஸோ ஒரு ஐட்டம் ரோக்கு வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐட்டம் ரோ ஃபங்க்ஷனை நம்ம தான் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்ஸ்ட் ஐட்டம் ரோ ஓகேங்களா, ஐட்டம் ரோ ஈக்குவல் டு. ஸோ இந்த ஐட்டம் ரோவில் வந்து லைக் ஸோ கான்ஸ்ட் இல்லை, ஸோ ஃபங்க்ஷன் ஐட்டம் ரோ ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரோக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ப்ராப்ஸ் ஓகேங்களா, ஐட்டம் ரோ ப்ராப்ஸ் பண்ணியாச்சு. தென் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன், இதில் வந்து ஒவ்வொரு ரோவாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். ரிட்டர்னில் வந்து விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ரோ ஓகேங்களா, டேபிள் ரோ. தென் டேபிள் டேட்டாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைலில் வந்து வித் வந்து 100% ஓகேங்களா. இதுக்கு இந்த டிடி மட்டும் எடுத்துக்கணும். தென் இதில் வந்து லைக் அந்த எடிட்டபிள் ஃபீல்டு ஓகேங்களா, அந்த எடிட்டபிள் ஃபீல்டு வந்து நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து லைக் இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் மாதிரி போடுவோம்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு எடிட்டபிள் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. எடிட்டபிள் ஃபீல்டுங்கிற ஒரு ஃபீல்டு டாட் டிஎஸ்எக்ஸ் ஓகேங்களா, எடிட்டபிள் ஃபீல்டுங்கிற இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தென்
அந்த எடிட்டபிள் ஃபீல்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா which means லைக் ஒரு இன்புட் குரூப்பை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸோ அது எல்லாமே அதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ RFC ஃபங்க்ஷன் காம்பனன்ட் ரெடி பண்ணிங்க. தென் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் குரூப்பு தென் அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து my1 தென் ஃப்ளக்ஸு நோ wrap ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இது இருந்தாலும் ஸோ அதே லைன்லேயே வந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். தென் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து லைக் இன்புட் குரூப்பில் தான் வந்து நம்ம காம்போ எல்லாத்தையுமே போட போகிறோம். ஸோ அதில் வந்து லைக் நம்ம டேபிளில் டிஸ்பிளே பண்ணியிருந்த மாதிரி நேமு தென் ப்ரைஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. அந்த ப்ரைஸ்க்கு வந்து முன்னாடி வந்து அந்த ருபி சிம்பிள் அந்த சிம்பிள் போடணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து ப்ராப்ஸ்லேயே வந்து நம்ம வரும்போதே அதோட இன்புட்டை வந்து கேதர் பண்ணிக்கிட்டு லைக் ப்ராப்ஸ் டாட் செல் டேட்டா ஓகேங்களா டாட் லீடிங் இருந்துச்சுன்னா ஓகேங்களா. லீடிங் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லைக் இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்புட் குரூப்பு டாட்டு டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா அந்த ருப்பி போகிறதுக்கு முன்னாடி அதோட இது வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளாஸ் நேம் ஓகேங்களா. கிளாஸ் நேம் வந்து பிஜி லைட்டு தென் ஃபாண்ட் வெயிட்டு போல்டு தென் border -0 then text secondary ஓகேங்களா. text secondary px2 ஓகேங்களா. then span then class name border then border 2px then border secondary ஓகேங்களா. secondary then rounded circle say or CLE ஓகேங்களா. then deflex then align item center then justify content center then small ஓகேங்களா. then அதுக்கடுத்து வந்து ஸ்டைல் வந்து லைக் width ஓகேங்களா. width வந்து 20px ஓகேங்களா. width வந்து 20px. ஸ்பேனை வந்து முடிச்சிருங்க. ஸோ ஸ்பேனை முடிக்கும்போது லைக் ப்ராப்ஸ் டாட் செல் டேட்டா டாட் லீடிங் ஓகேங்களா. லீடிங் என்ன சிம்பிள் வருதோ அதை அப்படி இங்கே கொடுத்துடணும் வச்சுங்களேன். இன்புட் குரூப் டாட் டெக்ஸ்ட்டு தென் இதை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து வந்து நார்மல் ஃபார்ம் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார்ம் டாட் கண்ட்ரோல் ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் டாட் கண்ட்ரோலு தென் இதில் தான் வந்து கிளாஸ் name equal to props dot cell data dot text align வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அப்படியே எங்கள் கிளாஸ் நேமில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது டைப் இஸ் equal to props dot cell data dot type என்ன கொடுக்குறோமோ அந்த டைப்பில் அதை அப்படியே இங்கே வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். தென் பிளேஸ் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து முடிச்சிருவோம். ஸோ தட்ஸ் வை அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் என்ன பண்ணணும். ஸோ ஃபார்ம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃபார்ம் தென் பிளேஸ் ஹோல்டரில் வந்து props டாட் செல் டேட்டா டாட் பிளேஸ் ஹோல்டர் ஓகேங்களா. தென் மின்னோட வேல்யூ ஓகேங்களா. மினிமம் props டாட் செல் டேட்டா டாட் மின் ஓகேங்களா. தென் மேக்ஸ் ஓகேங்களா. மேக்ஸ் props டாட் செல் டேட்டா டாட் மேக்ஸ் ஓகேங்களா. மேக்ஸ் தென் அதுக்கு அடுத்தது வந்து நேம் அதோட நேம் இஸ் equal to props டாட் செல் டேட்டா டாட் நேம் தென் அதோட ஐடி ஓகேங்களா. ஐடி equal to props டாட் செல் டேட்டா டாட் ஐடி ஓகேங்களா. தென் வேல்யூ equal to props டாட் செல் டேட்டா டாட் வேல்யூ ஓகேங்களா. தென் ஸ்டெப் equal to props டாட் செல் டேட்டா டாட் ஸ்டெப் ஓகேங்களா. தென் அதோட ப்ரிசிஷன் தென் ஸோ ஸ்டெப் ஸோ எல்லாத்தையுமே லைக் இண்டிவிஜுவலாக அனுப்புறதுக்கு ஸோ வந்து லைக் நமக்கு தேவையானது which means precision ஓகேங்களா. precision ஓகேங்களா. precision equal to then props dot cell data dot
precision ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இது இல்லை என்னோடு. ஸோ precision இல்லைன்னு வந்துச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். தென் ஆன் சேஞ்ச் ஓகேங்களா. ஆன் சேஞ்ச் ஓகேங்களா. ஆன் சேஞ்ச் ஆகும்போது props dot on itemized item edit ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது இது வந்து ரெக்வயர்டு வந்து ட்ரூ ஓகேங்களா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமும் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரூ. தென் இதில் வந்து ப்ராப்ஸே எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ தட்ஸ் ஃபைன். தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் இந்த எடிட்டபிள் ஃபீல்டுக்கு வந்து இன்புட் பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ஐட்டம் ரோலேருந்து வர வேண்டியது. ஸோ அது வந்து இன்வாய்ஸ் ஐட்டமுக்கு போனீங்கன்னா அது வந்து ஐட்டம் ரோலேருந்து லைக் நம்ம வந்து அந்த எடிட்டபிள் ஃபீல்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் டேட்டாவில் வந்து விச் மீன்ஸ் டேபிள் டேட்டாவில் வந்து 2 டேட்டா இருக்கும். ஒன்று வந்து ப்ராடக்டோட நேம், இன்னொன்று வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. தென் இது வந்து எடிட்டபிள் ஃபீல்டு. தென் ஆன் ஐட்டமைஸ்ட் எடிட் ஓகேங்களா ஈக்குவல் டு props டாட் ஆன் ஐட்டமைஸ்ட் ஐட்டம் எடிட் ஓகேங்களா. தென் செல் டேட்டா ஈக்குவல் டு டைப் வந்து டெக்ஸ்ட் ஓகேங்களா. டைப் வந்து டெக்ஸ்ட்டு சாரி. ஸோ வந்து இன்னொரு ப்ராக்கெட் போட்டிருக்கணும். டைப் வந்து டெக்ஸ்ட்டு. தென் நேம் வந்து நேம். தென் பிளேஸ் ஹோல்டர் ஐட்டம் நேம் ஓகேங்களா. ஐட்டமோட நேமு. தென் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து props dot item dot name ஓகேங்களா. props dot item dot name. then id props dot item dot id ஓகேங்களா. props dot item dot id. then இதை வந்து முடிச்சிருங்க. then cell data ஓகேங்களா. அது வந்து முடிஞ்சிருச்சு. then format. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த எரர் இருக்கனால அது வந்து இதாகல. ஸோ நோ ப்ராப்ளம், அதை நம்ம பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரியே வந்து லைக் இது வந்து நேம்க்கு. தென் அதே மாதிரியே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஸோ லிஸ்ட் ஃபார்மேட். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் தானே. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எக்ஸ் வராது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஐட்டம் டாட் டிஸ்கிரிப்ஷன். தென் ஒரு டேபிள் டேட்டா முடிஞ்சிருச்சு. தென் அடுத்த டேபிள் டேட்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ டிடி. தென் அடுத்த டேபிள் டேட்டா லைக் எடிட்டபிள் ஃபீல்டே தான். அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டபிள் ஃபீல்டே தான். ஸோ இதில் வந்து லீடிங் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ட் இதில் வந்து ஸ்டைலும் நம்ம வந்து டிடி கொடுக்கணும். ஸோ ஸ்டைல் இஸ்கல்ட்டு இதில் வந்து 2 இது இருக்கிறனால மினிமம் வித் ஓகேங்களா. மினிமம் வித் வந்து ஸோ மினிமம் வித் வந்து 130 px ஓகேங்களா. மினிமம் வித் வந்து 130 px கொடுக்கணும். தென் செல் டேட்டாவில் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ லீடிங் வந்து props டாட் கரன்சி ஓகேங்களா. கரன்சி என்ன இது இருக்கோ அது ஓகேங்களா. தென் டைப் வந்து இதில் வந்து நம்பர். நேம். ஸோ நேம் வந்து ப்ரைஸு. தென் பிளேஸ் ஹோல்டர் வந்து வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே 1 வச்சுருவோம். ஸோ மினிமம் வேல்யூ வந்து மினிமம் வந்து 1. தென் மேக்ஸிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம வந்து செட் பண்ண மாட்டோம். தென் ஸ்டெப் வந்து லைக் எவ்வளவோ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ 0.01 ஓகேங்களா. 1 இன்க்ரீஸ் ஆகணும். லைக் பைசாவே இன்க்ரீஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து வந்து ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன் வந்து லைக் 2 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு வந்து தேவையில்லை. தென் டெக்ஸ்ட் அலைன் வந்து டெக்ஸ்ட்டு எண்டு ஓகேங்களா. தென் வேல்யூ வந்து வெளியே வந்து வேல்யூ வந்து ப்ரைஸ் ஓகேங்களா. props டாட் ஐட்டம் டாட் ஐடி ஃபார்ம் முடிஞ்சுங்களா. எடிட்டபிள் ஃபீல்டு. தென் அதுக்கு அடுத்தது வந்து ப்ரைஸ் போட்டாச்சு. ஐ திங்க் குவான்டிட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்.
ஸோ குவான்டிட்டி வந்து சேம் தான். ஸோ இந்த இதை அப்படியே நீங்கள் வந்து டிடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மேலே போட்டுக்கிட்டு தென் டிடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டிடி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மினிமம் வித் வந்து 70px ஓகேங்களா. 70px வச்சுங்க. தென் இதில் வந்து நம்பரு லைக் நேம் வந்து குவான்டிட்டி ஓகேங்களா. தென் ப்ராப்ஸ் டாட் கரன்சி வந்து இதில் வந்து தேவையில்லை. குவான்டிட்டி மினிமம் வந்து 1, ஸ்டெப் வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. தென் ப்ராப்ஸ் டாட் ஐட்டம் டாட் குவான்டிட்டி ஓகேங்களா, குவான்டிட்டி. தென் அதுக்கடுத்து இதில் வந்து அந்த டெலிட் ஐக்கானும் வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடிட்டபிள் ஃபீல்டுக்கு அடுத்து லைக் லாஸ்ட் டேபிள் டேட்டா ஓகேங்களா, டிடி. தென் கிளாஸ் நேம் வந்து லைக் டெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கணும் கண்டென்ட்டு. தென் ஸ்டைல் ஓகேங்களா, ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு வந்து மினிமம் வித் வந்து 50 ஓகேங்களா, சாரி 50. தென் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் இதில் வந்து ஐக்கான் வந்து பிஐ ட்ராஷ் ஐக்கான். ஸோ பூட்ஸ்ட்ராப் ட்ராஷ் ஓகேங்களா. ஸோ வந்து ரியாக்ட் ஐக்கான்ஸ்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட் ஐக்கான் ஸ்லாஷ் பி ஓகேங்களா. தென் இதில் வந்து லைக் பிஐ ட்ராஷ் ஓகேங்களா, பிஐ ட்ராஷ் ஐக்கான் எடுத்துங்க. ஸோ இங்கே பிஐ ட்ராஷ் ஓகேங்களா, பிஐ ட்ராஷ். தென் ஸோ பிஐ ட்ராஷ்க்கு வந்து ஐக்கான் மட்டுமே போதும். ஸோ வந்து இது பண்ணிங்க. இதில் வந்து ஆன் கிளிக் இது பண்ணால் வந்து லைக் அந்த ஈவெண்ட் வந்து டெலீட் ஆகணும். ஆன் டெலீட் ஈவெண்ட் ஓகேங்களா, ஆன் டெலீட் ஈவெண்ட்டு. தென் ஸ்டைல், இதோட ஸ்டைல் வந்து லைக் ஹைட் வந்து 33px லைக் ஸ்கொயரில் வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஹைட்டு 33, தென் வித் 33px. தென் லைக் பேடிங், ஸோ பேடிங் வந்து 7.5px ஓகேங்களா. தென் இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் தென் கிளாஸ் நேமில் வந்து டெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் இருக்கணும். மார்ஜின் டாப் 1, தென் பிடிஎன் டேஞ்சர் ஓகேங்களா, பிடிஎன் டேஞ்சர். ஸோ இந்த ஆன் டெலிட் ஈவெண்ட்டுக்கு வந்து ஸோ கான்ஸ்ட் ஆன் டெலிட் ஈவெண்ட்டு. ஸோ ஆன் டெலிட் ஈவெண்ட்டில் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து லைக் ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் வந்து டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராப்ஸ் டாட் ஆன் டெலிட். ஸோ ஆன் டெலிட் ஈவெண்ட்டை வந்து கால் பண்ணுவோம். ஆன் டெலிட் ஈவெண்ட்டில் வந்து ப்ராப்ஸ் டாட் ஐட்டம் ஓகேங்களா, ஐட்டமோட டீடைல்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். தென் ஃபார்மேட் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஐட்டம் ரோ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து லைக் நம்ம வந்து ஐட்டம் ரோ வந்து பாஸ் பண்ணலாம். ஐட்டம் ரோவில் வந்து லைக் ஆன் ஐட்டமைஸ்ட் ஐட்டம் எடிட்டுக்கு வந்து ஸோ ஆன் ஐட்டமைஸ்ட் ஸோ ஆன் கிடையாது. ஸோ ப்ராப்ஸ் டாட் ஆன் ஐட்டமைஸ்ட் ஐட்டம் எடிட் ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து ஐட்டம் ஈக்குவல் டு நம்ம கரண்ட் ஐட்டம் அப்படியே அமைச்சிடலாம், கரண்ட்டாக வந்துருக்க ஐட்டமை. தென் ஆன் டெலிட் ஈவெண்ட் ஓகேங்களா, அதுக்கு வந்து props dot on row delete ஓகேங்களா, on row delete. தென் அதுக்கு அடுத்தது வந்து key equal to item dot id. தென் ஸோ தென் வந்து currency ஓகேங்களா, currency equal to props dot currency ஓகேங்களா, props dot currency. தென் இதை வந்து முடிச்சிருங்க. தென் ஃபார்மேட் ஆஃப். ஸோ இப்போ வந்து யூஐயில் வந்து செக் பண்ணுங்க. ஸோ ரெஃப்ரெஷ், ஸோ பண்ணியிருக்கு. கன்சோல் செக் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரீடிங் மேப் அன்டிஃபைன்ட் ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஸோ இன்வாய்ஸ் ஃபார்மில் வந்து ஐட்டம்ஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் ஓகேங்களா, ஐட்டம்ஸ் வந்து அப்படியே கொடுங்க. ஸோ இப்போ இனிஷியல் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ ஐட்டம் நேமு, ஸோ ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனு, ஸோ குவான்டிட்டி, ஸோ வேல்யூ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் இதோட இதில் வந்து லைக்
குவான்டிட்டி நேம் டெலிட் இது பண்ணாது டெலிட் ஆகுறது. ஸோ எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லாதனால அது வந்து இதாகுது, ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ வந்து லைக் இன்வாய்ஸ் ஐட்டம்க்கு வந்து லைக் ஐட்டம்ஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுக்கு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் ஐட்டம் எடுத்துங்க. ஸோ அதில் வந்து ஐட்டம்ஸ் வந்து தான் இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆன் ஐட்டமைஸ்ட் ஐட்டம் எடிட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன் ஐட்டமைஸ்ட் ஐட்டம் எடிட். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எழுதணும். தென் அதுக்கு அடுத்தது ஆன் ரோ ஆட் பண்ணும்போது ஹேண்டில் ஆட் ஈவெண்ட். ஓகேங்களா. ஆட் ஈவெண்ட்டு. தென் ஆன் ரோ டெலிட். ஓகேங்களா. தென் இதுக்கு வந்து ஹேண்டில் ரோ டெலிட். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணணும். தென் currency equal to state dot currency. ஓகேங்களா. தென் ஐட்டம்ஸ் வந்து முடிச்சாச்சு. தென் இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன் ரோ டெலிட் பண்ணுறது எடிட் பண்ணுறது இதை மட்டும் பண்ணணும் வச்சுங்களேன். ஸோ இப்போ அந்த இது வந்து எதுவும் இல்லாதனால ஸோ அது வந்து த்ரோ பண்ணுது. ஸோ ஆன் ஐட்டமைஸ்ட் எடிட் ஃபஸ்ட்டு வந்து எழுதுவோம். ஸோ கான்ஸ்ட் ஆன் ஐட்டமைஸ்ட் எடிட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஐட்டமைஸ்ட் எடிட்டை வந்து எழுதுவோம். தென் அதுக்கடுத்தது வந்து லைக் ஆன் ஐட்டமைஸ்ட் எடிட் எழுத முடிச்சதுக்கப்புறம் ஹேண்டில் ஆட் ஈவெண்ட்டு, ஹேண்டில் ரோ ஈவெண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன் ஐட்டமைஸ்ட் இதில் வந்து லைக் ஈவெண்ட். ஓகேங்களா. ஸோ என்ன ஈவெண்ட் வந்து இதாகுது அது. தென் அதில் வந்து கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஐட்டம். ஓகேங்களா. அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதில் வந்து ஐடி ஈக்குவல் டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஐடி. ஓகேங்களா. தென் நேம் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம். ஓகேங்களா. தென் வேல்யூ வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேங்களா. 3 வந்துருச்சு. ஓகேங்களா. இதை வச்சு இண்டிவிஜுவல். தென் அதுக்கடுத்து வந்து எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து வேறு நியூ ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஐட்டம்ஸ் வச்சு லைக் அதை வந்து ஐட்ரேட் பண்ணி நியூ ஐட்டம்ஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் வச்சுங்களேன். மேப் ஆஃப் ஐட்டம். தென் அந்த ஐட்டம்ல வந்து வந்துச்சுன்னா ஃபார் வேரியபிள் இன் ஐட்டம். ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம்ல இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. அது எல்லாமே. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா இஃப் ஆஃப் வேர் விச் மீன்ஸ் வேர் கீ தானே. ஸோ வேர் மட்டும். ஸோ வேர் கீ. ஓகேங்களா. தென் இப்போ வந்து கீயை வந்து செக் பண்ணணும். ஸோ கீ ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ஐட்டம் டாட் நேமாக இருந்துச்சுன்னா, ஸோ லைக் நம்ம இண்டிவிஜுவல் ஐட்டமோட நேம் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதோட நேமும் அந்த இதில் இருக்க நேமும் இருந்துச்சுன்னா, அண்ட் ஆல்சோ ஐட்டம் டாட் நேம் மட்டும் இருந்தால் பார்த்தா தான் ஐட்டம் டாட் ஐடி ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ஐட்டம் டாட் ஐடியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தென் அதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். என்ன பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஆஃப் கீ ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ஐட்டம் டாட் வேல்யூ. அதோட வேல்யூ வந்து டைரெக்டாக அப்டேட் பண்ணிடுவோம். தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஐட்டம். ஓகேங்களா. ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணோம். தென் நியூ ஐட்டம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்களா. தென் அது வந்து செட் ஐட்டம்ஸ் ஆஃப் நியூ ஐட்டம்ஸ். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து ஆன் ரோ அடிஷன். ஓகேங்களா. ஆன் ரோ அடிஷனுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு வேர் கிடையாது. ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் கான்ஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் ஆட் ஈவெண்ட். ஓகேங்களா. ஹேண்டில் ஆட் ஈவெண்ட். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது வந்து ஐடி வேர் ஐடி ஈக்குவல் டு ப்ளஸ் நியூ டேட் ஆஃப். ஸோ டேட்டை வச்சு லைக் ஒரு மேத் ஃப்ளோர் வச்சு ரேண்டமாக ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் தென் மேத் டாட் ரேண்டம். ஓகேங்களா. ரேண்டம் ஆஃப் ஸ்டார் 9 ஒரு 6 டிஜிட்ஸில் ரெடி பண்ணிக்கணும். தென் டாட் டூ கேப்ஸில் போட்டானுங்க டூ ஸ்ட்ரிங் ஆஃப் 36. ஓகேங்களா. ஸோ ஐடி வந்து இது பண்ணிச்சு. தென் வேர் ஐட்டம். ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு
ஐடி தென் நேம் வந்து ஸோ இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ புது காலம் ஆட் பண்ணும்போது தென் ப்ரைஸ் வந்து 1.0 ஸோ நேம் ஓகேங்களா. ஸோ நேமு கோலனு ஸோ ப்ரைஸ் முடிஞ்சது. தென் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது. தென் குவான்டிட்டி 1 ஓகேங்களா. வேறு ஐட்டம் ஓகேங்களா. தென் இப்போ இதை வந்து செட் ஐட்டம்ஸில் வந்து இது பண்ணணும். செட் ஐட்டம்ஸில் வந்து items then equal to triple dot items dot item comma item ஓகேங்களா. comma item ஓகேங்களா. இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸே வந்து போட்டாச்சு. தென் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. string as a id number and id string. ஸோ இங்கே வந்து ஐடி வந்து நம்பர் இருக்கு. ஸோ இங்கே ஐடி நம்பர் தானே இருக்கு. ஓ ஓகே. ஸோ இங்கேயே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஹேண்டில் ஆட் ஈவெண்ட் அந்த ஏரியா முடிஞ்சிச்சு. கான்ஸ்ட் ஹேண்டில் ரோ delete ஓகேங்களா. ஹேண்டில் ரோ delete ஓகேங்களா. தென் ஈவெண்ட் ஹேண்டில் ரோ delete ஓகேங்களா. தென் வேர் இண்டெக்ஸ் ஓகேங்களா. இண்டெக்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஐட்டம். ஸோ அதோட எக்ஸாக்ட் இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஐட்டம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஹேண்டில் ரோ டெலிட்டுக்கு வந்து ஐட்டம் வந்து பாஸ் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ ஐட்டம் ஆர்எல்ஸ் இல்லைன்னா ஐட்டம் இண்டெக்ஸ் ஆஃப் which means like so then items வந்து கண்டுபிடிச்சோம். then set items of first items then அதை வந்து செட் பண்றது வந்து which means array triple dot items dot splice of index comma 1 ஓகேங்களா. then comma triple dot items dot splice of index plus ஸோ அதுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து ரெக்கமெண்ட் எடுத்துக்கோ ஸ்ப்ளைஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஆட் ஐட்டம் ஸோ ஹேண்டில் ரோ delete ஸோ ஹேண்டில் ஆட் ஈவெண்ட் ஸோ அதெல்லாமே கொடுத்தாச்சான்னு பாருங்கள். ஹேண்டில் ஆட் ஈவெண்ட்டு தென் ஏதாவது எரர் த்ரோ பண்ணிட்டு பாருங்கள். அந்த எரர் த்ரோ பண்ணல. தென் ஃப்ரெஷ் அடிங்க. தென் நேமு டிஸ்கிரிப்ஷனு தென் குவான்டிட்டி 1 2 தென் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் ஆட் ஐட்டம் கொடுங்க. ஸோ அந்த ஒர்க் ஆகல. ஸோ ஆட் ஐட்டமுக்கு போங்க ஒரு தடவை. ஸோ ஐட்டம்ஸ் டாட் ஸோ அதில் ஹேண்டில் ஆட் ஈவெண்ட் ஓகேங்களா. ஆட் ஈவெண்ட்டு ப்ளஸ் math டாட் 4 ஆஃப் math டாட் ரேண்டம் 69.2 string of 36 மொத்தம் அந்த ஐடி வந்து அசைன் தேவை. டேரக்ட் ஐடி போதும். நேம் வந்து கொள்ளாங்க. ப்ரைஸ் வந்து 1 டிஸ்கிரிப்ஷனு குவான்டிட்டி 1 ஓகேங்களா. ட்ரிபிள் டாட் ஐட்டம்ஸ் கமா இண்டிவிஜுவல் ஐட்டம் ஓகேங்களா. தென் ஹேண்டில் ரோ delete ஸோ நான் எல்லாத்தையும் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ JSX தென் இதையும் வந்து rename JSX then editable field
rename JSX ஓகேங்களா. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தென் இப்போ ஆட் ஐட்டம் வரிசையில் ஸோ ஆட் ஐட்டம் வந்து ஃபஸ்ட் கால் ஆகுதுன்னு பார்ப்போம். console.log of add event called. So refresh add item ஓகேங்களா. ஸோ add event வந்து கால் ஆகல. ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு invoice items on handle add event on row add invoice item போங்க. props dot on row delete and on add. ஸோ and odd event இல்லை வந்து பாஸ் ஆகலை. ஸோ அதுக்காக வந்து ஸோ ஐ திங்க் ஆட் பட்டன் ஸோ இதுக்கு வந்து பாஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வாய்ஸ் ஃபார்ம்லேயே வந்து அந்த ஆட் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணால் ஓகேங்களா, அதுக்கு வந்து ஆண்ட்ரோ ஆட் கொடுப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்வாய்ஸ் ஃபார்மில் வந்து நம்பர் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் தென் பில் ஃப்ரம் தென் அந்த ஆட் ஐட்டம் பட்டன் ஓகேங்களா. அந்த ஆட் ஐட்டம் பட்டன் வந்து ஸோ பில் ஃப்ரம் அட்ரஸ் இன்வாய்ஸ் ஐட்டமில் வந்து ஸோ ஒரு செட்டு தென் எடிட்டபிள் ஃபீல்டு. ஸோ ஐ திங்க் இங்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன் ஆட் ஐட்டம் இந்த இடத்துல வந்து ஸோ ஆன் கிளிக் ஆஃப் props dot on ஸோ அதை வந்து இன்வாய்ஸ் ஃபார்மில் போய் ஆன் ரோ ஆட் ஓகேங்களா. props dot on row ஆடில் போகணும். props dot on row add ஓகேங்களா. ஸோ ரோ வந்து ஆட் பண்ணலாம். தென் இப்போ வந்து செகண்ட் ரோ டெலீட் பண்ணுங்கள். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் ரோ டெலீட் பண்ணால் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ சம்திங் அந்த செட் பண்ணுறது வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் வந்து லைக் ரோ டெலீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இண்டெக்ஸ் கமாவான் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் போட்டாலே வேணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். தென் தேர்டு தென் செகண்ட் ஒன்று டெலிட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக வந்து இதாகிடுது. ஸோ அதுக்காக வந்து ஐட்டம்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் இண்டெக்ஸ் கமாவான். ஸோ அது இல்லாமல் ஐ திங்க் இண்டெக்ஸ் எடுக்கிறதுல வந்து சம்திங் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் நான் வந்து லாக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1 2 3 ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் 1 0 1 ஓகேங்களா. ஸோ 1 எடுக்கும்போது விச் மீன்ஸ் 1 ஸோ அதுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து என்டையராக வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதை அப்படி விட்டுலாம். ஸோ ஐட்டம்ஸ் தென் தேர்ட் இது கொஞ்சம் இது பண்ணி கொடுப்போம். 1 2 3 4 ஸோ இப்போ வந்து ஃபோர்த்துனா இண்டெக்ஸ் வந்து 3 வருது. தென் 3 வந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து இதாகிடுது. ஸோ 3 of 1 ஓகேங்களா. ஸோ 3 வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஓகே ஆன் ஆட் ஈவெண்ட் வந்து கால் ஆகும்போது ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணணும். ஐட்டம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஐட்டம் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தென் இதோட குவான்டிட்டி தென் ஐட்டம் நேம்லாம் ஃபைன் தான். தென் குவான்டிட்டி மட்டும் சம்திங் இதாக இருக்குது. பட் இந்த இது என்னன்னு தெரியல. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து வாட்ச் பண்ணணும். ஆனால் பேக்ரவுண்ட் லைட்டு இன்புட் நியர் சென்டரு ஸ்மாலு ஓகே. இன்வாய்ஸ் which means editable field வந்து rounded circle props.cell data.leading which means
editable field வந்து props dot cell data dot leading. ஸோ நாட் ஈக்குவல்னால அதெல்லாம் வேணாம். ஸோ அன்டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து இதாகிடுது. ஸோ தட்ஸ் வை வந்து இதாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சரியாயிடுச்சு. குவான்டிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. தென் டெலிட் பண்ணால் ஒட்டு மொத்தமாக டெலிட் ஆகுது. ஸோ தட்ஸ் வை ஓகேங்களா. தென் டெலிட் பண்ணால் பார்த்தீங்களா அந்த ஐட்டமையும் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. தட்ஸ் வை. ஸோ அங்கே சேஞ்ச் பண்ணுற இடத்துல மீன்ஸ் இன்வாய்ஸ் ஃபார்மில் வந்து ஆன் ரோ டெலிட்டில் வந்து சம் இஷ்யூ இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஹேண்டில் ரோ டெலிட் ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் ஃபார்மில் ஹேண்டில் ரோ டெலிட்டில் வந்து ஐட்டம் வாங்குகிறோம். தென் அதோட இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் வச்சு இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். தென் ஐட்டம்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் இண்டெக்ஸ் கமா 1. இது எனக்கு என்னமோ ஓகேவா இருக்கிற மாதிரி தான் தோணுது. தென் ஸ்ப்ளைஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து எல்லாமே பண்ணுது. ஸோ எதுக்கு நான் வந்து வேற ஒரு ஃபீல்டில் வந்து போட்டு போகிறேன். கான்ஸ்ட் நியூ ஐட்டம்ஸ் ஓகேங்களா. நியூ ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப். ஸோ அதை அப்படியே எங்கே அசைன் பண்ணி பார்ப்போம். refresh பண்ணி பாருங்க. ஸோ add item இது இனிஷியலாக ஒட்டுமொத்தம் டெலிட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை அப்போ வந்து ஐட்டம் வந்து என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நியூ ஐட்டம்ஸ் என்ன வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ console டாட் லாக் ஆஃப் நியூ ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ நியூ ஐட்டம்ஸ் ஸோ கன்சோல் இது பண்ணிங்க டெலிட் பண்ணிக்கங்க. ஸோ நியூ ஐட்டம்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கு. ஐடி டிஸ்கிரிப்ஷன் நேம் ஆஃப் குவான்டிட்டி எல்ஜி ஒன்று. ஸோ ஓகே. ஸோ ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து இது பண்ணியாச்சு. இதில் வந்து ஐட்டம் டாட் ஸ்ப்ளைஸ் போடாமல் நம்ம என்ன ஐட்டம் டாட் ஃபில்டர் ஆஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நியூ ஐட்டம்ஸ் வந்து ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஐட்டம்ஸ் எப்படி இருக்கணும்னா ஐட்டம்ஸ் டாட் ஃபில்டர் ஆஃப் ஐட்டம் ஓகேங்களா. ஸோ ஐட்டமில் ஸோ டேட்டா டாட் ஐடி not equal to item dot id ஓகேங்களா. ஸோ அதோட ஐடியா இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நியூ ஐட்டம்ஸ் செட் ஆகணும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட் ஐட்டம் ஓகேங்களா. ஸோ நியூ ஐட்டம்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் ஓகேங்களா. ஸோ நியூ ஐட்டம்ஸ் ஸோ தட்ஸ் வை நியூ ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணிடலாம். ஸோ ஆட் ஐட்டம் தென் ஆட் ஐட்டம். ஸோ இப்போ செகண்ட் ஐட்டம் வந்து டெலிட் பண்ணால் செகண்ட் ஐட்டம் காணாமல் போயிடுச்சு. தென் இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் டெலிட் பண்ணால் இப்போ வந்து எல்லா ஐட்டம் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபைன் தான். ஸோ இப்போ வந்து ஐட்டம் வந்து மினிமமாக 1 இருக்குதுன்னா விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறணும் ஓகேங்களா. ஸோ இஃப் ஐட்டம்ஸ் டாட் லென்த் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் டெலிட் ஆகும்போது வந்து லென்த் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா தென் அப்போ என்ன நடக்கணும். இஃப் நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் செட் ஐட்டம்ஸ் இது வந்து நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் ஆகும். எல்ஸ்னா எல்ஸில் செட் ஐட்டம்ஸ் ஆஃப் நம்ம மேலே செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஐட்டம் ஸோ which means here. ஸோ இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு ஒரு ஐட்டம்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருணும் வச்சுங்களேன். ஸோ ஜஸ்ட்டு டெலிட் மட்டும் ஆகிடணும் ஓகேங்களா. ஸோ ரெஃப்ரெஷ் ஃபார்மேட் முடிஞ்சது. சப்போஸ் இப்போ பாருங்களேன்.
ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இனிஷியலாக 0, தென் 1 2 3 ஓகேங்களா. தென் நேம் ஆண்ட்ரோஸ் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஒன் delete பண்ணுறேன், தென் தேர்ட் ஒன் delete பண்ணுறேன். தென் இதை வந்து delete பண்ணும்போது which means props.item.map is not a function. props.item.map items.length வந்து ஒன்றா இருக்கும்போது length அல்லது ஸோ greater than 0 ஐ மீன் greater than 1 ஓகேங்களா. 1க்கு மேலே இருக்கும்போது வந்து ஸோ இது வந்து எக்ஸிக்ட் ஆகும். இல்லைன்னா set items of ஓகே செட் ஐட்டம்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஓகேங்களா. செட் ஐட்டம்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வே இது வந்து ஒர்க் ஆகலை. செட் ஐட்டம்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு தென் இப்போ நீங்கள் ஆட் ஐட்டம் கொடுங்க, தென் சாம் வந்து ஆண்ட்ரோஸ், தென் இதை delete பண்ணுங்கள். தென் இதை நீங்கள் delete பண்ணி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் தான் ஆகணும் வச்சுங்களேன் நேம். ஸோ மினிமம் வந்து ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது கீழே வந்து சப் டோட்டலு டேக்ஸு அதெல்லாம் போடலாம். தென் டேக்ஸ் கால்குலேட்டர் டேக்ஸ் எவ்வளோ, தென் ரிவ்யூ பண்ணுற பட்டன்ஸு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இங்கே ரைட் சைடு வைக்கலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ரோ எடிட் காலம் போய்க்குங்க. இதில் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இது. தென் நெக்ஸ்ட் காலமில் தான் வந்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் வந்து சூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு செக்ஷன். ஸோ காலம் எம்டி வந்து 4, தென் எல்ஜி வந்து 3 ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது வந்து div class name sticky top. ஸோ இது வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. தென் padding top md -3 padding top xl -4 ஓகேங்களா. அதுக்கடுத்தது தென் பட்டன் பட்டன் வந்து கேப்ஸ் வேரியண்ட் பிரைமரி, தென் டைப் வந்து submit, then class name வந்து d block with node, review invoice ஓகேங்களா. தென் இது பண்ணுங்க, இன்வாய்ஸ் வந்து இதாகுதான்னு பார்த்துங்க. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் வந்துருச்சு. தென் இதில் நீங்கள் ஆட் பண்ணி லைக் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் வந்து அந்த ரிவ்யூ இன்வாய்ஸ் ஸ்க்ரோல் ஆகாதுன்னு வச்சுங்களேன். ஸோ தட்ஸ் வை. அதுக்கு அடுத்தது வந்து லைக் ஸ்டிக்கி டாப்பு, தென் அதுக்கடுத்து வந்து இன்வாய்ஸ் மாடலு, தென் அதோட கரன்சி சேஞ்ச் அதெல்லாம் வந்து போடுவோம்னு வச்சுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் மாடல் வந்து கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ரீயூசபிளில் விச் மீன்ஸ் இன்வாய்ஸ் மாடல் ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் மாடல் ஓகேங்களா. அந்த ப்ரிவியூ செக் பண்ணுறது சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இன்வாய்ஸ் மாடல் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ அந்த இன்வாய்ஸ் மாடல் வந்து இது பண்ண மாட்டோம். ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ்க்கு அடுத்தது லைக் நம்ம வந்து அதோட இன்புட் எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் டாட் குரூப் ஓகேங்களா. ஃபார்ம் டாட் குரூப்பு கிளாஸ் நேம் வந்து mb -3 ஓகேங்களா. ஃபார்ம் டாட் குரூப்பு ஃபார்ம் டாட் லேபிள் வந்து கிளாஸ் நேம் font weight bold ஓகேங்களா. font weight bold currency, then form dot select on change வந்து event ஓகேங்களா. event is equal to on currency change ஓகேங்களா. on currency change பண்ணுறதுல வந்து currency e dot target dot value on currency change form, then class name btn, then btn light, then margin y 1 ஓகேங்களா. then area ஃபார்ம் செலக்ட் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ ஃபார்மேட் ஐ திங்க் ஆன் கரன்சி சேஞ்ச் வந்து ஃபங்க்ஷன் வந்து எழுதலை. ஸோ அதை வந்து எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் ஆன் கரன்சி சேஞ்ச் ஓகேங்களா. ஆன் கரன்சி சேஞ்சில் வந்து அந்த கரன்சி வேல்யூ வந்துச்சுன்னா லைக்
selected option ஓகேங்களா option selected option ஓகேங்களா so selected option வந்து set state of state equal to triple dot state comma selected option ஓகேங்களா அதான் வந்து selected option triple dot state so okay இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து இந்த bracket குள்ள தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் so that's why நான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாம அதை வந்து எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் on currency change then so இதுல வந்து என்னன்னா இன்னும் on change then இதுக்குள்ள வந்து form dot select குள்ள வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் so form dot selectல வந்து first option value வந்து first வந்து Indian rupees so control alt 4 currency then INR ஓகேங்களா then அதுக்கு அடுத்தது USD option value dollar which means USD ஓகேங்களா so இப்போ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் so review invoice currency INR USD எல்லாமே வந்து ஓகேங்களா currency INR USD எல்லாமே வந்துச்சுங்களா so review invoice கீழே வந்து so அந்த நடுவில் கிளாஸ் நேம்ஸில் வந்து MB3 ஸோ இப்போ ரிவ்யூ இன்வாய்ஸ் கிடையாது வந்து கரன்சி வந்து ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து லெஃப்ட் சைடு இந்த இடத்துல வந்து லைக் டேக்ஸ் கால்குலேட்டரு டிஸ்கவுண்ட்டு ஸோ அதெல்லாத்தையுமே வந்து இப்போ அடுத்து நம்ம போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் டேக்ஸ் ரேட்டு தென் டிஸ்கவுண்ட் ரேட்டு அதெல்லாமே போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரேட்டு அதான் தான் ஃபஸ்ட்டு வந்து போட போகிறோம் ஃபார்ம் டாட் group ஓகேங்களா form dot groupல வந்து class name my3 ஓகேங்களா then form dot label class name font weight bold ஓகேங்களா font weight bold tax rate form dot label input group class name my1 flux no wrap so flux no wrap then அதுக்கடுத்து வந்து form control then form dot control name ஓகேங்களா name is equal to tax rate name வந்து tax rate then type equal to number ஓகேங்களா type equal to number then value equal to state dot tax rate then அதுக்கு அடுத்தது on changeல changeனா edit so I think edit field போடலாம்னு நினைக்கிறேன் I think on change so on change ஓகேங்களா on changeனா on change then class name வந்து bg white border ஓகேங்களா then placeholder வந்து 0.00 then minimum 0.00 then step 0.01 ஓகேங்களா then max 100.00 01 போட்டாச்சு that's right 01 so 01 ஓகேங்களா so tax rate வந்து முடிஞ்சிருச்சு so இதே மாதிரி வந்து form tax rate அது வந்து discount rate ஓகேங்களா so discount rate வந்துருச்சு state dot tax rate போட்டாச்சு
தென் அதுக்கடுத்து இதுக்கடுத்து வந்து இந்த இன்புட் குரூப் அடுத்தாப்புல வந்து டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதை வந்து ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு அடுத்தாப்புல இன்புட் குரூப்பு இன்புட். ஸோ அது வந்து இன்புட் குரூப் டாட் டெக்ஸ்ட் அந்த பர்சன்டேஜ் வந்து சேர்ந்து வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் குரூப் டாட் டெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் பேக்ரவுண்டு LIGHT ஃபாண்ட் வெயிட்டு போல்டு டெக்ஸ்ட்டு secondary font weight bold text secondary then small ஓகேங்களா small then அதில் வந்து percentage ஓகேங்களா which means tax rate ஓட percentage then அதே மாதிரி வந்து like discount rateங்களா so discount rate ஓகேங்களா discount rate ஓகேங்களா discount rate ஓகேங்களா வேல்யூ இஸ் டிஸ்கவுண்ட் ரேட்டு ஆன் சேஞ்ச் டிஸ்கவுண்ட் ரேட்டு இன்புட் குரூப்லேயே வந்து இந்த பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ரேட்டு 1 2 3 இந்த மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ரேட்டு 5 ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே ரிவ்யூ இன்வாய்ஸ் கொடுத்தோன்னே அதை வந்து பாப்அப்பில் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த ரிவ்யூ இன்வாய்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் ஓகேங்களா. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் I think justify content center justify content center இல்லையா. ஸோ 1 minute ஸோ வந்து இங்கே வந்து சைஸ் கொடுக்க மாற்றுது. ஓகே ஸோ இந்த பக்கம் கேப் இருக்கனால பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் விவிங் வாய்ஸு. தென் ஜஸ்டிஃபை கண்டர் ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஓகேங்களா. ஸோ எடுத்துடலாம். தென் அதுக்கு அடுத்தது லைக் இந்த இடத்துல வந்து ஆட் ஐட்டம் கீழே டோட்டலு சப் டோட்டலு இதெல்லாம் வந்து ஆகிற மாதிரி நம்ம வந்து என்ட்ரு டீட்டெயில்ஸ் வந்து வர மாதிரி நம்ம வந்து போடணும் ஓகேங்களா. தென் இதில் வந்து சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அது சப்மிட் பண்ணும்போது லைக் வந்து அந்த மாடல் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஓகேங்களா. ஸோ ஆன் சப்மிட் ஓகேங்களா. ஆன் சப்மிட் இருக்கும்போது ஸோ ஆன் சப்மிட் பண்ணும்போது லைக் அதில் வந்து என்ன ஆகும்னா மாடல் வந்து ஓப்பன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்டு ட்ரிபிள் டாட் ஸ்டேட் கமா இஸ் ஓப்பன் வந்து ட்ரூவாக மாறணும் ஓகேங்களா. இஸ் ஓப்பன் வந்து ட்ரூ. ஸோ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஃபைன் ஃபார்மேட்டு ஆன் சப்மிட் ஆகும்போது தென் அடுத்து இதில் வந்து ஸோ இது எதுவுமே தேவையில்லை. டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் போவோம். டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட்டு தென் செட் ஸ்டேட்டில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் ஆஃப் ஓகேங்களா. format of event dot prevent default ஓகேங்களா. event dot prevent default. so fill out this field. so sam ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து மாடல். ஸோ இது ஓப்பன் பண்ணால் மாடல் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாடலை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ மாடல் ஸோ இன்வாய்ஸ் மாடலுக்கு வந்து RFC யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்குவீங்க. தென் இன்வாய்ஸ் மாடலில் லைக் ஆஃப் ப்ராப்ஸ் தென் ப்ராப்ஸில் சென்ட் பண்ணுற டேட்டா வந்து அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் ஓகேங்களா. மாடல் தென் அதுக்கு அடுத்தது ஷோங்கிறதுக்கு வந்து இஸ் மாடல் வந்து ஓப்பனாக இல்லையா அப்படிங்கிறது ப்ராப்ஸ் டாட் ஷோ மாடல் ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது ஆன் ஹைட் ஆகும்போது ப்ராப்ஸ் டாட் க்ளோஸ்
மாடல்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து லைக் அந்த செட் மாடல் ஆஃப் அந்த ஷோ மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபால்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைஸ் வந்து எல்ஜி கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஸ்க்ரீன் அதை எடுத்துக்கும். தென் சென்டர் ஓகேங்களா. தென் மாடலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ மாடலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்து டிவ் ஐடி ஈக்குவல் டு இன்வாய்ஸ் கேப்சர் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐடியிலக்குள்ள அந்த ஐடி விச் மீன்ஸ் எலமெண்ட் ஐடி வச்சிருக்க எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட் இருக்கிறக்குள்ள கண்டென்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் அல்லது பிடிஎஃப் நம்மளால் மாற்ற முடியும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ளக்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸ் நம்பரு பில் ஃப்ரம் ஸோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி ஃப்ளக்ஸு. தென் ஃப்ளக்ஸ் ரோல் அலைன் ஆகணும். சாரி, தென் ஃப்ளக்ஸ் ரோல் அலைன் ஆகணும். தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் between ஓகேங்களா. align items center align items start ஓகேங்களா. start then background light then width 100 then padding 4 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு இதை முடிச்சிடலாம். then div class name with 100 ஓகேங்களா. then h4 class name font weight bold then margin top and bottom ஓகேங்களா. margin top and bottom 2. then props dot info dot bill from ஓகேங்களா. bill from then head முடிஞ்சிச்சு. then அடுத்தது வந்து h6ல வந்து லைக் இன்வாய்ஸ் நம்பர் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ class name font weight bold text secondary margin bottom 1 ஓகேங்களா. ஸோ கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா invoice space hash colon then props dot info dot invoice number ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் எடுத்தாச்சு. தென் அதுக்கு அடுத்தது இந்த div with 100 இருக்கு பார்த்தீங்களா, அந்த divக்கு அடுத்து div class name இது வந்து ரைட் சைடில் வரணும் வச்சுக்கோங்க. ஸோ text end ms4 ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது h6ல ரைட் சைட் என்ன வரணும். ஸோ amount and nbsp colon div ஓகேங்களா. amount div ஓகேங்களா. அது எவ்வளோ வரும் amount div. then அது then h5 class name equal to font weight bold text secondary ஓகேங்களா. text secondary. then h5ல வந்து props dot currency ஓகேங்களா. then அடுத்தது props dot total. தென் இன்னும் நம்ம டோட்டல் கால்குலேஷன்லாம் கொஞ்சம் பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் பண்ணணும். தென் h6க்கு கிளாஸ் நேம் ஃபாண்ட் வெயிட் போல்ட் ஓகேங்களா. தென் மார்ஜின் டாப் 1 மார்ஜின் பாட்டம் 2 ஓகேங்களா. ஸோ அமௌண்ட்டுக்கு தென் இப்போ இந்த மாடலுக்கு வந்து லைக் ஓப்பன் பண்ணால் வர மாதிரி நம்ம யூஏயில் வந்து செக் பண்ணலாம். ஸோ லைக் மாடல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிரிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது which means ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் ஆஃப் ஓகேங்களா. ஆன் கிளிக் ஆஃப் ஈவெண்ட் வந்து கால் ஆச்சுன்னா செட் செட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் தென் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது triple dot state comma is open of true ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது மாடலை வந்து எனேபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ div column row form வச்சுக்கலாம் மாடலை. தென் இன்வாய்ஸ் மாடல் ஓகேங்களா. இன்வாய்ஸ் மாடலில் வந்து ஃபஸ்ட்டு விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லைக் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஷோ மாடல் ஓகேங்களா. மாடல் ஷோ பண்ணுறது. தென் ஷோ மாடலுக்கு வந்து ஸ்டேட் டாட்
show model ஓகேங்களா state dot show model then ஓகேங்களா ஸோ ஸ்டேட் டாட் ஷோ மாடல் வந்துச்சு தென் இப்போ வந்து ட்ரூவாக மாறுச்சுன்னா விச் மீன்ஸ் ட்ரூவாக மாறுச்சுன்னா வந்து கிளிக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ 5173 ஸோ எரர் த்ரோ பண்ணியிருக்கு இன்புட் கன்சோல் ரீடிங் பில் ஃப்ரம் ஓகேங்களா ஸோ திரும்ப நான் ஷோ மாடல் அது இதுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ வந்து ஸ்டேட் டாட் ஷோ மாடல் கிடையாது ஸ்டேட் டாட் இஸ் ஓப்பன் ஆஃப் ஓகேங்களா தென் க்ளோஸ் மாடலுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும் ஸோ க்ளோஸ் மாடல் பண்ணாங்கன்னா ஸோ அந்த கால் பேக்கில் வந்து செட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் தென் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாட் ஸ்டேட் கமா இஸ் ஓப்பன் ஆஃப் ஃபால்ஸ் ஓகேங்களா தென் அது முடிஞ்சிருச்சு தென் இன்ஃபோ ஈக்குவல் டு ஸ்டேட் ஓகேங்களா தென் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் தென் currency currency subtotal ஸோ அதெல்லாமே இருக்குது ஸோ டோட்டல் மட்டும் அனுப்பினா போதும்னு நினைக்கிறேன் ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ஓகேங்களா ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்வாய்ஸ் மாடலில் வந்து ஸோ இது வந்து கிளிக் பண்ணலாம் ரிவ்யூ இன்வாய்ஸ் ஓகேங்களா ஸோ பாருங்கள் தமிழ் ஸ்கில்ஹப் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் அமௌண்ட் டியூ எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அமௌண்ட் டியூ வந்து சம்திங் எதுவும் போடலை ஸோ தட்ஸ் வை அமௌண்ட் டியூங்கிறது இந்த டோட்டல் டிஸ்பிளே பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுதான் வரும் ஸோ அது இன்னும் நம்ம இது பண்ணல ஸோ இன்வாய்ஸ் மாடல் போயாச்சு தென் டோட்டல் ஓகேங்களா டோட்டல் வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு தென் கால்குலேஷன் டோட்டல் ஸோ அது வந்து போட வேண்டியது இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து இப்போ டோட்டல் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ஸோ அந்த இடத்துல டோட்டல் வேல்யூ வர மாதிரி அந்த கால்குலேஷன் டோட்டல் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதுவோம் ஸோ அதுக்காக வந்து இன்வாய்ஸ் ஃபார்ம் போங்க தென் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி கால்குலேட் டோட்டல் ஓகேங்களா டோட்டல் வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணுங்கிறது போடணும் ஸோ யூஸ் எஃபெக்ட் ஆஃப் ஓகேங்களா யூஸ் எஃபெக்ட் ஆஃப் கால் பேக் தென் இது எப்போ சேஞ்ச் ஆகணும்னா ஐட்டம்ஸ் விச் மீன்ஸ் ஐட்டம்ஸ் சேஞ்ச் ஆனாலோ தென் சாரி க்ளோஸ் items change ஆனாலோ then state dot tax rate change ஆனாலோ and state dot discount rate ஓகேங்களா இது சேஞ்ச் ஆனாலும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு சேஞ்ச் ஆனாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க which means const handle total handle calculate டோட்டல் ஓகேங்களா இதில் வந்து ஐட்டம்ஸ் வந்து இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹேண்டில் கால்குலேட் டோட்டல் ஆஃப் ஐட்டம்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டோட்டல் சப் டோட்டல் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணோம் அந்த சப் டோட்டல் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுறது நம்ம வந்து பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்டில் கால்குலேட் டோட்டல் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாச்சு தென் ஃபஸ்ட்டு வேர் சப் டோட்டல் ஈக்குவல் டு 0 தென் அதுக்கடுத்து ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு அதை வந்து சம் பண்ணிக்கலாம் சப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் டாட் மேப் ஆஃப் ஐட்டம் தென் pairs float of ஓகேங்களா pairs float of sub total plus pairs float of இந்த float எதுக்கு அப்புறம்னா அந்த நீங்கள் இன்புட் டைப்பு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இன்புட் ஃபீட் ஆகும் டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் ப்ரிசிஷன் வந்து 2 ஓகேங்களா ஸ்டார் தென் pairs int ஆஃப் குவான்டிட்டி வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இதாகும் ஸோ ஐட்டம் டாட் குவான்டிட்டி ஓகேங்களா ஐட்டம் டாட் குவான்டிட்டி தென் அதுக்கடுத்து pairs float வந்துருக்குங்களா ஸோ pairs float டாட் pairs float dot to fixed of 2 ஓகேங்களா pairs float then item price then இது முடிஞ்சிச்சு pairs int of dot center float so 2 fixed of 2 ஓகேங்களா ஸோ ஃபார்மேட் பண்ணிடுங்க ஸோ சப் டோட்டல் வந்து கிடச்சிருச்சு தென் அதுக்கு அடுத்தது வந்து
தென் சப்டோட்டல் வந்து இப்போ கிடைச்சதுக்கப்புறம் தென் அதை வந்து சப்டோட்டல் ஓகேங்களா ஈக்குவல் டு பேர்ஸ் மறுபடியும் ஒரு பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் சப். ஸோ இதில் வந்து இன்னொரு சின்ன இஷ்யூ இருக்குன்னா விச் மீன்ஸ் இந்த சப்டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து தனியாக ஒரு பேர்ஸ் ஃப்ளோட் பண்ணணும். ஸோ பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் ஓகேங்களா பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் சப்டோட்டல் டாட் டு ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2 ஓகேங்களா. ஸோ இது இந்த பாஸ் ஃப்ளோட்டோட முடிஞ்சிச்சு, இது இந்த பாஸ் ஃப்ளோட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ சப்டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் ஓகேங்களா. தென் பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் சப்டோட்டல் தென் ஸ்டார் பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் state dot discount rate divided by 100 dot to fixed of 2 ஓகேங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு. தென் கான்ஸ்ட் டேக்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப். ஸோ இதே தான். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு பதிலாக டேக்ஸ் ரேட் ஓகேங்களா டேக்ஸ் அமௌண்ட் வந்துருச்சு. தென் அதுக்கு அடுத்தது டோட்டலை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ கான்ஸ்ட் கால் டோட்டல் ஈக்குவல் டு பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் சப்டோட்டல் தென் ப்ளஸ் பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா. தென் மைனஸ் பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ இது இது பண்ணால் டோட்டல் வந்துடும் ஓகேங்களா. தென் இதுக்கு அடுத்ததான் செட் டோட்டல் ஆஃப் டோட்டல் ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது செட் ஸ்டேட் ஆஃப் ஓகேங்களா. செட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ட்ரிபிள் டாட் ஸ்டேட். தென் அதுக்கு அடுத்தது சப் டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் டேக்ஸ் ரேட் ஓகேங்களா. இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் ஹேண்டில் கால்குலேட் டோட்டலும் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும்னு வச்சுக்கலாம். தென் அதோட டோட்டல் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லைக் சப் டோட்டல் அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த கண்டென்ட் எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக வந்து இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த காலம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம்லேயே ஸோ அந்த இன்வாய்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா இன்வாய்ஸ் ஐட்டம் அதுக்கு கீழே இது பண்ணணும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஓகேங்களா. ரோ கிளாஸ் நேம் வந்து மார்ஜின் டாப் 4 ஓகேங்களா. தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த லாஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. தென் அதில் வந்து காலம் LG6 ஸோ அந்த இடத்துல வந்து சி வந்து கேப்ஸ் ஓகேங்களா. சி வந்து கேப்ஸ் LG6 ஓகேங்களா. LG6க்கு ஃபர்ஸ்ட் வந்து div then class name d flux ஓகேங்களா. flux row then align items star ஓகேங்களா. then justify content between ஓகேங்களா. அது முடிஞ்சாச்சு. then span class name font weight bold ஓகேங்களா. sub total then spanல state dot currency then state dot subtotal ஓகேங்களா. subtotal வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். தென் அதே மாதிரி deflux align justify content margin top இது அப்படியே இங்கே காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் margin top 2 ஓகேங்களா. அதில் வந்து சப்டோட்டலுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட்டு தென் ஸ்டேட் டாட் டிஸ்கவுண்ட் ரேட் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ரேட்டு தென் percentage ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ரேட்டு percentage தென் ஸ்டேட் டாட் currency then state
டாட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபார்மேட் பண்ணியாச்சு. தென் சேவ் பண்ணுங்கள். தென் இப்போ யூஏல வந்து ரெஃப்ரெஷ். ஸோ நான் இஷ்யூ த்ரோ பண்ணது டேக்ஸ் ரேட் இஸ் நாட் டிஃபைன், டேக்ஸ் ரேட் இஸ் நாட் டிஃபைன். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து டேக்ஸ் ரேட் வந்து இது பண்ணுறோம். டேக்ஸ் ரேட் டிஃபைன் பண்ணலையே. லெட் மீ செக் கேக்கிங் ஆன் ஸ்டேட் டேக்ஸ் ரேட் தான் தென் வேறு எங்கேங்களா ஸ்டேட் டாட் டேக்ஸ் ரேட், ஸ்டேட் டேக்ஸ் ரேட். ஓ, இந்த இடத்துல டேக்ஸ் ரேட் என்னன்னு தெரியல. கரெக்ட். ஸோ இப்போ ஃபைன். இப்போ நான் வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா தென் ஸோ ப்ரைஸ் டூ சம்திங். ஸோ இந்த இடத்துல வந்து சப் டோட்டல் இதெல்லாம் வந்து மாறவே இல்லை. இது ஆக்சுவலி மாறணும். ஸோ இருங்க, அதுக்கு ஜஸ்ட் ஹேண்டில் கால்குலேட் டோட்டல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் வேல்யூ எல்லாம் செட் ஆக நம்ம இங்கே செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட் டாட் கரன்சி, ஸ்டேட் டாட் சப் டோட்டல், சாரி டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தென் is ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் போட்டோம். தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போடலை. ஸோ தட்ஸ் வை டிஸ்கவுண்ட் அமௌண்ட். தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடச்சிருச்சு. தென் 120 எல்லாமே வந்துருச்சு. சப் டோட்டல் ஓகேங்களா. சப் டோட்டலுக்கு வந்து இன்னும் டோட்டல் வந்து கால்குலேஷன் வந்து டோட்டல் வந்து இதாகலை. ஸோ சப் டோட்டல் ஒரு செக் பண்ணுங்க. items dot map of ஸோ சப் டோட்டல் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் சப் டோட்டல் ஓகேங்களா. ஸோ இதோட இது வந்து என்ன அவுட்புட் கிடைக்குது நம்ம செக் பண்ணுவோம். 0.00 ஓகேங்களா. தென் ஸோ item of 0 தென் இதுக்கு அடுத்தது வந்து இந்த சப் டோட்டல் வந்து சப் டோட்டல் ஈக்குவல் டு பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப். ஸோ ஐ திங்க் இப்போ ஃபைனாக வரும்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை தட் ஓகேங்களா. ஸோ ரெஃப்ரெஷ். ஸோ அது ஒர்க் ஆகலை. பேர்ஸ் ஃப்ளோட் ஆஃப் சப் டோட்டல் டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் டூ ப்ரிசிஷன் ஓகேங்களா. ஸோ 0.00 தென் ஓகே ஆக்சுவலி 0.00 வராது. சப் டோட்டல் ப்ளஸ் ஸோ சப் டோட்டல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுங்க. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே போடுங்க. தென் என்ன பண்ணுறோம்ல, தென் சப் டோட்டல் ப்ளஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. ஓகேங்களா. தென் டேக்ஸ் ரேட் வந்து சப்போஸ் டிஸ்கவுண்ட்டுங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்னா 0.10 பைசா இது போக இது வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து சப் டோட்டல் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. தென் அதுக்கடுத்து வந்து இப்போ அந்த டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வேல்யூ செட் ஆகும்போது ஸோ டிஸ்கவுண்ட் தப்பாக ஆகிடுச்சு. தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுக்கு அடுத்தது வந்து டேக்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே வந்து இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து டேக்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் தென் ஸ்டேட் டாட் டேக்ஸ் ரேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேட் டாட் கரன்சி இதில் வந்து டேக்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ டேக்ஸ் அமௌண்ட் 0 தென் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு. தென் அந்த 10% வந்து டேக்ஸ் ரேட்டு. தென் அந்த 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருனா தென் இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எதுவும் மைனஸ் ஆகிடும் வச்சுக்கோங்களேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா லைக் 0 வந்து இன்ட்ரூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலுக்கும் லைக் சேம் திங் தான். ஸோ இதை அப்படி எடுத்துக்கலாம். ஸோ சம் சிஎஸ்எஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ண போதும். டிப்பு இதில் வந்து இது தென் இதில் வந்து ஃபாண்ட் சைஸை மட்டும் மாற்றினா போதும்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல் சாரி ஃபாண்ட் சைஸ். ஓகேங்களா? ஃபாண்ட்டு சைஸ். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸில் வந்து 1.125 REM 1.125 REM. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸு. தென் ஃபாண்ட் வெயிட் போல்டில் வந்து ஸ்டேட் டோட்டல் கிடையாது, டோட்டல். ஸோ சப்போஸ் நான் வந்து டிஸ்கவுண்ட் வந்து இது பண்ணல, டேக்ஸ் ரேட் வந்து 100% போகிறேன்னு வைங்களேன். டோட்டல் வந்து 2 ரூபாயாக இருக்கும். ஸோ சப் டோட்டல் வந்து 1 ரூபா. தென் டேக்ஸ் ரேட்டு இது. தென் ரிவ்யூ இன்வாய்ஸ் செக் பண்ணிங்கன்னா ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் வந்து இனிமேல் தான் மாடல் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ மாடல் போங்க. மாடல் வந்து விச் மீன்ஸ் லைக் என்ன இஷ்யூ வந்துச்சு, இதில் வந்து இன்வாய்ஸ் வரலைங்களா? ஸோ இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸ் நம்பர். ஆக்சுவலி இன்வாய்ஸ் நம்பர் செக் பண்ணலாம். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் 1 ஸ்டேட் டாட் இன்வாய்ஸ் நம்பர். தென் இங்கே ஒர்க் ஆகுது. இன்வாய்ஸ் நம்பர் 1 வருது. தென் வை இட்ஸ் நாட் ஷோவிங் ஹியர். props dot info dot invoice number. ஸோ இன்வாய்ஸ் மாடலுங்களா? ஸோ இன்வாய்ஸ் மாடலில் வந்து இன்ஃபோ வந்து ஸ்டேட்டு, தென் ஐட்டம்ஸ், தென் டோட்டல். ஓகேங்களா? ஸோ இது 3 இருந்தால் போதும். தென் இன்ஃபோ props dot info dot invoice number. ஓகேங்களா? ஸோ props dot info dot bill from ஓகே இன்வாய்ஸ் நம்பர் வந்து கேபிட்டல் போட்டோம். ஸோ தட்ஸ் வை இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து த்ரோன் ஆகலை. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் வந்துச்சு. அமௌண்ட் டியூ வந்து 2 ரூபா நம்ம கட்டணும் அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மித்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணலாம். தென் இப்போ வந்து props dot currency props dot info. ஓகேங்களா? info dot currency then props dot info dot total. ஓகேங்களா? currency total. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் சாரி props dot info dot total கிடையாது, ஜஸ்ட் கரன்சி மட்டும்தான். ஓகேங்களா? கரன்சி டோட்டல் அமௌண்ட் டியூ 1 ரூபா வந்துடுச்சு. ஓகேங்களா? தென் அடுத்தது வந்து தென் லைக் இந்த டிவை முடிச்சுட்டு அடுத்த டிவ்ல div class name padding 4. ஓகேங்களா? padding 4 வச்சு ஆரம்பிச்சிடணும். தென் அடுத்தது வந்து ரோவில் வந்து class name margin bottom 4. ஓகேங்களா? margin bottom 4. தென் காலம் empty screen of 4. ஓகேங்களா? தென் ஸோ இப்போ வந்து build from and build to அதெல்லாம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காலம் MD4 தென் காலம் MD4ல் வந்து 4 வந்து 4 இது வந்து build to தென் 4 இது வந்து build from தென் அதுக்கு அடுத்தது வந்து date of issue. ஓகேங்களா? தென் ரோ முடிச்சுட்டு தென் அதுக்கு அடுத்தது வந்து டேபிளில் லைக் நம்ம அந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் போடுவோம்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டேபிளில் வந்து போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேபிளும் நான் வந்து உங்களுக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் அந்த ஐட்டம் நேம் அதோட டேபிள் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லைக் ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்.
then model raise no one. ஓகேங்களா. ஸோ டேட் அதெல்லாம் நான் ஒரு இதாகலை. ஸோ இங்கே மாடலை சேவ் பண்ணுவோம். தென் ஐ திங்க் எரர் த்ரோ பண்ணியிருக்கு. தட் இட் வில் பி ரோ இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, காட் யூ. ஸோ காலம் தென் ரோ. ஓகேங்களா. ஸோ தென் let's check for new error. Row is not defined. Invoice model தான் row is not defined இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ். ஸோ build from. ஓகேங்களா. ஸோ build to வந்து நம்ம இங்கே எதுவும் கொடுக்கல. ஸோ தட்ஸ் வை. சப்போஸ் build to வந்து சாம் கொடுத்துருந்து ரிவ்யூ இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா build to சாம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தென் இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மேண்டேட்ரி வந்திருக்கணும். பட் ஏன் வரல அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து லைக் ஆன் சப்மிட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணல. லைக் நம்ம வந்து டைரெக்டாக வந்து இல்லை அந்த சப்மிட் இதை வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா விச் மீன்ஸ் லைக் இந்த எலமெண்ட் விச் வாஸ் இந்த காலமில் லைக் இந்த இடத்துல ஆன் கிளிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டைப் சப்மிட் தான். ஸோ இதுக்கு வந்து ஆன் கிளிக்கே தேவைப்படாது. ஸோ இது பண்ணோன்னா வேலிடேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி லைக் இந்த ஆன் சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா. எஸ், அதுதான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணுது. ஸோ என்டர் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் போடலாம். தென் ஓகே, ஐட்டம் நேம், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் கொடுத்தீங்க. ஓகே, ஈடட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஓகே, ஸ்மாலி. தென் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். ஸோ ரெஃப்ரெஷ். ஸோ இது வந்து மேண்டேட்ரி இருக்க தேவையில்லை. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ். ஓகேங்களா. ஸோ build to எல்லாமே வந்துருச்சு. ஃபைனாக. தென் நெக்ஸ்ட் லைனில் வந்து லைக் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அதை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொண்டு வரதுக்கு லைக் ரோ காலம் இதில் வந்து விச் மீன்ஸ் இன்வாய்ஸ் மாடலில் வந்து லைக் டேட்டா ஆஃப் இஷ்யூ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிளை கொண்டு வர வைக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து டேபிளை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் ரோ. ஓகேங்களா. ஸோ இந்த ரோலேருந்து டேபிள். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைன் பை லைன் அந்த கோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து மார்ஜின் பாட்டம் 0. தென் டேபிள் ஹெடரில் டேபிள் ரோ, குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், அமௌண்ட் இதெல்லாமே இருக்கும். தென் அந்த ஐட்டம்ஸ் லைக் ப்ராப் ஸ்டார்ட் ஐட்டம்ஸில் இருக்கிற இதை வந்து ஐட்ரேட் பண்ணி லைக் ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து குவான்டிட்டி, தென் நேம் ஐஃபன் டிஸ்கிரிப்ஷன் வச்சு டிஸ்பிளே பண்ணணும். தென் கரன்சி வித் ப்ரைஸு. கரன்சி லைக் எவ்வளோ டோட்டல். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் என்ன, தென் அதோட டோட்டல் குவான்டிட்டியை பொறுத்து விச் மீன் 2 ப்ராடக்ட்ஸ்னா 2 × 1 ₹2 அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. அதுக்காக தென் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா லைக் டோட்டல் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு, தென் இது தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. ஸோ அந்த டேபிள்லாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த டேபிளில் பார்க்கும்போது டேபிள் பாடி, டேபிள் ரோவில் லைக் டேபிள் டேட்டா தான். பட் லைக் அது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும்போது லைக் சப் டோட்டல் இதெல்லாமே வந்து ஒரு லெஃப்ட் லைன் ரைட் லைன் அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப் டோட்டல், தென் அதோட கரன்சி, சப் டோட்டல் கரன்சி சிம்பிள் டோட்டல், தென் டேக்ஸு, டிஸ்கவுண்ட்டு, தென் ஃபைனலாக வந்து டோட்டல். ஓகேங்களா. இதுதான் வந்து டேபிள். தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைக் நம்ம நோட்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நோட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் props.info.notes வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ அந்த props.info அந்த நோட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ props.info.notes. ஓகேங்களா. ஸோ அது ஏதாவது இருந்துச்சுன்னா தென் div class name, background light, then py3 px4, then rounder. ஓகேங்களா. ஸோ ரவுண்டர் ரெடியூஸில் வந்துடும். தென் props.info.notes. ஓகேங்களா. ஸோ டிவை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ செக் பண்ணுங்கள். டேபிள் இஸ் நாட் டிஃபைன். ஓகேங்களா. ஸோ டேபிள் வந்து நாட் டிஃபைன் வந்துருச்சு. ஸோ டேபிள்
ஸோ இதுலேயே தான் வந்து டேபிள் ஓகேங்களா. ஸோ டேபிள் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸ் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனு, ப்ரைஸு, அமௌண்ட்டு, குவான்டிட்டி வந்து 1 ஓகேங்களா. சப் டோட்டல், டேக்ஸ், டிஸ்கவுண்ட்டு, டோட்டல் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து வேல்யூஸ் வந்து நம்ம காப்பி பண்ணோம். ஸோ அதில் வந்து லைக் ஐட்டம் டாட் குவான்டிட்டி இருக்குங்களா. ஸோ ஐட்டம் டாட் குவான்டிட்டி தான், தட்ஸ் ஃபைன். லைக் அந்த சப் டோட்டலில் வந்து ப்ராப்ஸ் டாட் இன்ஃபோ டாட் சப் டோட்டல் ஓகேங்களா. ஸோ ப்ராப்ஸ் டாட் இன்ஃபோ டாட் டேக்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபோ ப்ளஸ் டாட் ஓகேங்களா. ஸோ இது வந்து வரும் இன்ஃபோ டாட் தென் இன்ஃபோ டாட் தென் இன்ஃபோ டாட் தென் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ சப் டோட்டல், டேக்ஸு, டிஸ்கவுண்ட்டு, ஸோ டேக்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் எம், ஸோ 2 எம் வந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து டிஸ்பிளே ஆகல. ஸோ டேக்ஸு, டிஸ்கவுண்ட்டு, டோட்டல் எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து லைக் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பட்டன் எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து லைக் மாடலுக்குள்ளேயே விச் மீன்ஸ் div கிளாஸ் நேம் bb4 px4 ஓகேங்களா. சாரி padding px4 ஓகேங்களா. தென் டிவை முடிச்சிருங்க. தென் அதுக்கடுத்து வந்து பட்டன் டைப், சாரி டைப் இல்லை, வேரியன்ட் ஓகேங்களா. வேரியன்ட் பிரைமரி ஓகேங்களா. தென் கிளாஸ் நேம், இதில் வந்து ஓவர் ரைட் பண்ணுற சம் கிளாஸஸ் டி பிளாக்கு அப்படின்னா ஃபுல் என்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கோம். வித் 100 மார்ஜின் டாப் 3 மார்ஜின் டாப் எம்டி 0 ஓகேங்களா. தென் டவுன்லோட் ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து இந்த டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆன் கிளிக்கில் வந்து அந்த ஜெனரேட் பிடிஎஃப், ஜெனரேட் இன்வாய்ஸ் அதை வந்து இது பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன் கிளிக் ஜெனரேட் இன்வாய்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்மளோட மெயின் லாஜிக்கே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அந்த டிவ் கண்டென்ட்டை விச் மீன்ஸ் ஒரு டைட்டில் கண்டென்ட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆக்சுவலி ஜெனரேட் இன்வாய்ஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ அதனால் ஸோ இப்போ கான்ஸ்ட் ஜெனரேட் இன்வாய்ஸ். ஸோ இப்போ ஜெனரேட் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ கோட் எழுத போகிறோம். ஸோ நேம், அட்ரஸ், நேம், டிஸ்கிரிப்ஷன், தென் ரிவ்யூ இன்வாய்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது லைக் இதோட காப்பி வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML to canvas ஓகேங்களா. HTML to canvas ஓகேங்களா ஆஃப். இப்போ வந்து இதில் வந்து ஐடி வந்து பாஸ் பண்ண வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் டாட் query selector ஆஃப் ஆஷ் இன்வாய்ஸ் கேப்சர் ஓகேங்களா. இன்வாய்ஸ் கேப்சர். தென் இது நடந்ததுக்கப்புறம் டாட் தென் ஆஃப். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வாஸு. அந்த கேன்வாஸை வந்து இமேஜ் டேட்டாவை மாற்றணும். இமேஜ் டேட்டா ஈக்குவல் டு கேன்வாஸ் டாட் டு டேட்டா URL ஆஃப் இமேஜ் ஸ்லாஷ் ஒரு PNG ஃபார்மேட்டுக்கு மாற்று அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்னு வச்சுக்கலாம். PNG கமா தென் அதோட ஒப்பாசிட்டி ஓகேங்களா. ஸோ 1.0 ஓகேங்களா. அது கொடுத்ததுக்கப்புறம் தென் அந்த லைனை வந்து முடிச்சிடலாம். ஸோ டபுள் கமா கொடுத்துட்டேன். ஸோ 1.0 அதை முடிச்சதுக்கப்புறம் தென் இப்போ வந்து பிடிஎஃப்க்கு வந்து கமாண்ட் இருக்கும் ஓகேங்களா. PDF ஈக்குவல் டு நியூ JS PDF ஆஃப் ஓகேங்களா. JS PDF ஆஃப் தென் அதோட ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட் ஓகேங்களா. ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட்டில் இருக்கும். தென் யூனிட் வந்து லைக் PT லைக் பிக்சல் சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்க. தென் ஃபார்மேட் வந்து 612,792 ஓகேங்களா. அது வந்து ஒரு அரேயில் கொடுக்கணும். ஸோ 612 array of 792 ஓகேங்களா ஃபார்மேட். தென்
ஃபார்மேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பிடிஎஃப் வந்து கண்டிஷன் வச்சோம். தென் பிடிஎஃப் டாட் இன்டர்னல் டாட் ஸ்கேல் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸ்கேல் ஃபேக்டர் வந்து ஒன்னு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிடணும் ஸ்கேல் ஃபேக்டர். தென் அதுக்கடுத்து வந்து அந்த பிடிஎஃபோட இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இமேஜ் டேட்டா வந்து லைக் பிடிஎஃப்ல வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ img props எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ props equal to pdf dot get image properties of img data. ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து பிடிஎஃபோட வித். ஓகேங்களா, கான்ஸ்ட் pdf with. ஓகேங்களா, with equal to pdf dot internal dot page size dot get width of. ஓகேங்களா, ஸோ இதோட வித்து. தென் அதுக்கு அடுத்தது வந்து பிடிஎஃபோட ஹைட். ஓகேங்களா, பிடிஎஃபோட ஹைட் நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு img props டாட் ஹைட். ஓகேங்களா, இமேஜ் ப்ராப்ஸோட ஹைட்டு ஸ்டார் pdf width. ஓகேங்களா, ஸ்லாஷ் img props டாட் width. ஓகேங்களா, சம்திங் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வரதுக்காக. தென் pdf டாட் ஆட் இமேஜ் ஆஃப். ஸோ அது வந்து ஒரு இமேஜாக தான் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆட் இமேஜ் ஆஃப் img டேட்டா. தென் அதோட ஃபார்மேட் வந்து png. தென் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் pdf width வரைக்கும் போகணும். தென் pdf ஹைட் வரைக்கும் போகணும்னு வச்சுருங்களேன். தென் அதுக்கு அடுத்தது தென் pdf டாட் சேவ் ஆஃப் invoice டாட் pdf. ஓகேங்களா, ஸோ சேவ் பண்ணுங்க. தென் இது பண்ணுங்க. தென் இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தமிழ் @gmail.com, அட்ரஸ் தமிழ்நாடு. ஓகேங்களா, தென் ஐட்டம் நேம் ஷர்ட். ஓகேங்களா, ஷர்ட். கம்பெனி நேம் இட் வில் பி ரேமன். ஓகேங்களா, ரேமன். தென் குவான்டிட்டி 1. தென் ப்ரைஸ் வந்து ஒரு 2000. ஓகேங்களா, 2000 இருக்கணும். தென் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். தென் பேண்ட். தென் கம்பெனி நேம் இட் வில் பி N and P. ஓகேங்களா, NNP. தென் அதோட ப்ரைஸ் வந்து லைக் ஒரு 1500 வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 பில் வருது. தென் டேக்ஸ் இட் வில் பி 5% GST. ஓகேங்களா, 5% பார்த்தீங்கன்னா 175. ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னு வைங்களேன். 10% டிஸ்கவுண்ட் போக லைக் 3325 ரூபா அவங்க பில்லை வந்து செட்டில் பண்ணோம்னு வச்சுக்காங்களேன். தென் இப்போ நம்ம ரிவ்யூ இன்வாய்ஸ் கொடுத்தோன்னா இதில் வந்துருக்கும். ஸோ 1 ஷர்ட் ரேமண்ட், பேண்ட் NNP, ப்ரைஸ் வந்து 2000, 1500 ப்ரைஸு, தென் அமௌண்ட். தென் இது வந்து சப்போஸ் இதில் வந்து நம்ம வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னு வைங்களேன், விச் மீன்ஸ் 2 ஷர்ட் எடுத்திருக்காங்க, தென் 2 பேண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி விலை மாறணும் வச்சுங்க. ரிவ்யூவில் 2 குவான்டிட்டி, ப்ரைஸு வந்து சிங்கிள் ஷர்ட்டோட ப்ரைஸ் 2000, தென் அமௌண்ட் வந்து 4000, 3000. ஓகேங்களா, 7000. டேக்ஸ் வந்து 350, விச் மீன்ஸ் 5%. தென் டிஸ்கவுண்ட் வந்து 10% நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் வந்து 6650. ஓகேங்களா, 6650 போடும்போது அந்த டோட்டலில் வந்து விச் மீன்ஸ் அந்த கரன்சி சிம்பிள் வரல. ஓகேங்களா, ஸோ டோட்டல் செக் பண்ணுங்க. props.info.currency போட்டுருக்கோம். props.info.currency. ஓகேங்களா, ஸோ props. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் 6650. இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். invalid argument passed as a first part. ஓகேங்களா, ஸோ ஜெனரேட் இன்வாய்ஸு. ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து தேவைப்படுறத மட்டும் வச்சுக்கோம். ஸோ ரிவ்யூ இன்வாய்ஸு, தென் டவுன்லோட். அன்காட்டர் இன்வேலிட் எலமெண்ட் ப்ரொவைட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா, ஜெனரேட் இன்வாய்ஸ். ஸோ HTML to கேன்வாஸில் தான் சொல்கிறாங்க. document.query selector. ஐ திங்க் அதில் தான் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ document.query selector ஆஃப் இன்வாய்ஸ். ஓகே, யா சேம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா கேப்சருக்கு வந்து C கேப்ஸ் கொடுத்துருக்கேன், அங்கே ஸ்மால் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ டவுன்லோட் கொடுத்தா
டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் ஒன் ஆஃப் பிடிஎஃப் பார்த்தீங்களா, தமிழ் ஸ்கில் ஹப் இன்வாய்ஸ் நம்பர் 1 அமௌண்ட் டு டியூ 1 இதெல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரேமண்ட் ஷர்ட்டுக்கு அதுக்கு நம்ம பில் ரெடி பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஓகேங்களா, தமிழ்நாடு தென் ஷர்ட் Raymond price it will be 3000 ஓகேங்களா, 3000 then quantity it will be 2 then add item then pant ஓகேங்களா, then N and P ஓகேங்களா, then quantity வந்து 2 then price it will be 1200 ஓகேங்களா. தென் இப்போ நான் வந்து இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு லைக் பேண்ட் டு ரேமண்ட்லேயே எடுக்கிறேன். தென் பேண்ட் ரேமண்ட் தென் அது வந்து ஒரு 2 குவான்டிட்டி எடுக்கிறேன். லைக் ஒரு ஈச் குவான்டிட்டி வந்து 2500 ஓகேங்களா. தென் இதுக்கடுத்து வந்து சப்போஸ் நான் வந்து பில் போடும்போது எனக்கு இந்த பேண்ட் வேணாம்னு சொல்லிட்டேன், அதுக்காக நான் வந்து பேண்ட் டெலீட் பண்ணிட்டேன். தென் இப்போ பேண்ட் ரேமண்ட் இதெல்லாம் தான் இருக்குது, டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குது. தென் ரிவ்யூ இன்வாய்ஸ் செக் பண்ணும்போது ஸோ ஷர்ட் வந்து ரேமண்ட் ப்ரைஸ் 6000, ப்ரைஸ் வந்து 3000, அமௌண்ட் வந்து 6000. தென் ரேமண்ட் பேண்ட் வந்து 2500 இண்டிவிஜுவல் ப்ரைஸ், ரெண்டுக்காக 5000, மொத்தமாக 11,000. டேக்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் டோட்டல் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன இப்போ வந்து டேக்ஸ் வந்து 5% போட்டிருக்காங்களா, ஸோ 5% டேக்ஸ் ஓகேங்களா. தென் டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம ஒரு 10% கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்துடும் வச்சுங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 10,450 அவங்க கொடுத்தா போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,450 ஓகேங்களா, எல்லாமே பக்காவாக வந்துருச்சுங்களா. பாருங்களேன், பில்டு ஃப்ரம் டேட் ஆஃப் இஷ்யூ அமௌண்ட் டியூ எல்லாமே தெளிவாக வந்துருச்சு பாருங்க ஓகேங்களா. தென் இது நீங்கள் இங்கே டேரெக்டாக இங்கேருந்து அப்படியே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்களா பிரிண்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.